ஸோ கைஸ், எத்தனை பேருக்கு வந்து அப்ராட் போய் செட்டில் ஆகணும், நல்ல லைஃப்பில் பண்ணணும் அப்படின்ட்டு இன்ட்ரெஸ்ட் இருக்குது? உங்கள் சொந்தக்காரங்கள்ட்ட யாராவது பணம் வாங்கினா அவங்க என்ன யோசிப்பாங்க? அவன் பணம் திரும்ப கொடுப்பானா? ட்ரேடிங் ஸ்டாக்ஸ்லாம் ரொம்ப ப்ரிஃபர் பண்ணாதீங்கன்னு சொன்னீங்க. அதுக்கான ரீசன் என்ன? To prove that you are successful to your parents, you just make money. Simple. Single தானே நீ, இழக்கிறதுக்கு என்ன இருக்கு? So my very first project was actually a failure. The whole progress I made in 20 years can be killed in 20 minutes. That is the very first step. You're breaking your barriers. Hey guys, and ரொம்ப நாள் கழிச்சு திரும்ப பிரின்சிபல் ரூமுக்கு போகிறது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. And thanks for this opportunity. So guys, சார் சொன்ன மாதிரி வந்து இந்த ஃப்ரண்ட் சீட்ஸ் வந்து எம்டியாக இருந்துச்சுல்ல, ஸோ அதுதான் வந்து என்னோட வெரி ஃபர்ஸ்ட் ஸ்டெப் டுவர்ட்ஸ் பிகமிங் அ லீடர். பிகாஸ் நிறைய பேர் வந்து அதை எடுத்துக்கல. நான் காலேஜ் படிக்கிறப்பையும் சரி, ஸ்கூல் படிக்கிறப்பையும் சரி, ஸோ முன்னாடி உட்காந்தேன், ஸ்டேஜில் வந்து ஏறி சின்ன சின்ன ட்ராமா பண்ணேன், டான்ஸ் பண்ணேன், எல்லாம் பண்ணேன். ஸோ அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. மணி இஸ் வெரி டிஃப்ரெண்ட். த டைம் தட் யூ சென்ட் டு சம்மன். இப்போ நீங்கள் வந்து வேலை முடிச்சதுக்கப்புறம் யாரோ ஒருத்தங்கிட்ட போய் வேலை செய்வீங்க. பேசிக்லி யூர் செல்லிங் யுவர் டைம், ரைட்? ஒரு ஹவர் உங்களோட ரேட் எவ்வளோ இருக்கும்? லெட்ஸே ஒரு 20,000 30,000 நீங்கள் ஏர்ன் பண்ணுறீங்கன்னா உங்களோட 1 hour ரேட் எவ்வளோ இருக்கும்? 100 rupees 200 rupees இருக்கும். அது ஆனால் அவங்க எவ்வளோக்கு விற்கிறாங்க? 500 rupees 600 rupees விற்கிறாங்க. அப்போ டைரெக்டாக அந்த 600 rupees நான் எப்படி வாங்குவேன்? ஏன்னா வேலை படித்து முடித்தவொடனே யூ ஹாவ் டு திங்க் லைக் தட். அண்ட் கைஸ், ஐ டோன்ட் வாண்ட் டு பி லைக் ஒன் வே கம்யூனிகேஷனாக இருக்கணும்னு இல்லை. ஸோ ஐ வாண்டட் டு பி பிட் மோர் இன்ட்ராக்டிவ். அண்ட் இங்கே யார் யாருக்கெல்லாம் வந்து பேசுகிறதுக்கு கூச்சம், மற்றவங்களை நம்ம பார்ப்பாங்க, ஸ்டேஜ் ஏறதுக்கு கூச்சம், அதெல்லாம் யார் யாருக்கெல்லாம் இங்கே இருக்குது? கை தூக்குறதுல கூட ஷை தேவையில்லை. இஃப் யூ ஆர் ஷை சொல்லுங்கள். ஓகே, see, that's a very first step guys. ஒத்துக்கிறது. நம்மள்ட்ட இருக்கிற ப்ராப்ளம் நம்ம ஒத்துக்கிட்டா தான் we will actively go and seek a solution. நம்ம சைலண்ட்டாக இங்கே இருந்துடலாம். பட் என்ன ஆகும்னா 30 வயசு 40 வயசுல நம்ம சைலண்ட்டாக இருப்போம். அப்போ வந்து யாரும் நம்மளை ரெஸ்க்யூ பண்ண மாட்டாங்க. no one wants it. நம்ம ப்ரைம் டைம் போர்டில் இருக்கோம் பார்த்தீங்களா, அந்த 35 years to 50 years which is basically the time that decides your life. உங்களோட பிளட் லைனோட லைஃப். என் பையன்கிட்ட நான் சொல்கிறது அதுதான். என்னோடய லைஃப், எங்கள் தாத்தா முப்பாட்டா எத்தனையோ பேர் இருந்தாங்க, யாருமே அம்பானி ஆகலை. எனக்கு மட்டும்தான் கான்ஸ்டண்ட்டாக அந்த தாட் ப்ராசஸ் இருக்குது. ஐ கேன் பி எ பில்லியனர் விச் ஹாஸ் அ வெரி ஸ்ட்ராங் சான்ஸ். ஏன்னா நான் சும்மா ஆவரேஜாக வெறுமனே யோசிச்சுட்டு மட்டும் உட்காரலாம். ஐம் அ டூவர். இன்றைக்கி நான் வந்து காலங்காத்தால 5:30 மணிக்கு எந்திரிச்சு இன்றைக்கி உங்களை பார்க்க வந்திருக்கேன். பிகாஸ் இட் இஸ் an opportunity. I can talk to you guys, I can speak to you guys, I can see a lot of bright minds. This is my opportunity. I am taking this very seriously. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா டோன்ட் ஸ்டாப் யுவர் செல்ஃப், ஃபேஸ் இட். ஏன்னா தட் இஸ் அ வெரி ஃபர்ஸ்ட் ஸ்டெப். யூஆர் பிரேக்கிங் யுவர் பேரியர்ஸ். ஏன்னா நம்மளுக்கு நிறைய பேரியர்ஸ் இருக்கும் கைஸ் பீயிங் an entrepreneur. நம்மளை வந்து நிறைய பேர் கிண்டல் பண்ணுவாங்க, கேலி பண்ணுவாங்க, நம்மளோட உருவத்தை கேலி பண்ணுவாங்க, நம்ம பேசுகிறத கேலி பண்ணுவாங்க. எல்லா விதத்துலையும் நம்மளுக்கு நிறைய பேரியர்ஸ் இருக்குது. இதுக்கு எல்லாத்துக்கும் மேலே நம்ம போடுற ஒரு பேரியர்னா நம்மளுக்குள்ளே இருக்க தாழ்வு மனப்பான்மை, நம்மளுக்குள்ளார நம்மளே போடுற பேரியர்ஸ். உனக்கு இந்த விஷயம் தெரியாது, உன்னால் இது பண்ண முடியாது, நீ கோழை அப்படின்னு சொல்லிட்டு 1008 பேரியர்ஸ். ஸோ பிரேக் அவே ஃப்ரம் யோர் பேரியர்ஸ் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் மற்றவங்க பேரியர்ஸ் பிரேக் பண்ணுறது ரொம்ப ஈஸி. அண்ட் கைஸ், ஐ டேக் சம் கொஷின்ஸ். உங்ககிட்டேருந்து சில கொஷின்ஸ் எடுத்துகிட்டு அதிலிருந்து ஐ டெல் யூ சம் பேசிக் சம் ஆஃப் மை எக்ஸ்பீரியன்சஸ். ஓகே, ஸோ எனி ஒன் ஹேஸ் அ கொஷின்? சொல்லுப்பா. So basically when you were at my age, like for example in the college years, so how did you figure it out? Like in the route la poitu irukka, for example if you're starting a YouTube channel, right, it will be difficult, right, in the beginning. Like theriyadhu enga pandrom enna pandrom theriyadhu, like oru mari blank poite irukku padikrom, YouTube channel create pandrom. Like so how, like the motivation, like eppadi ungala drive பண்ணுச்சு, like அந்த like towards your goal or you know whatever way? That's my question. See, நான் காலேஜ் படிக்கிறப்ப நான் சிவில் இன்ஜினியர். அண்ட் நான் எல்லாரும் நினச்சாங்க நான் ஐடி தான் எடுப்பேன்ட்டு. அதுக்கு முன்னாடி கம்ப்யூட்டர் ரிப்பேர் பண்ணுவேன், ஐடி எடுப்பேன்னு நினச்சாங்க. பட் நான் சிவில் இன்ஜினியர் தான் எடுத்தேன். எடுத்துகிட்டு நான் ஈவினிங் டைமில் வந்து என் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் கம்ப்யூட்டர் ரிப்பேர் பண்ண ஆரம்பித்தேன், கேமிங் ரிக்ஸ்லாம் பண்ண ஆரம்பித்தேன். அந்த டைமில் எஸ்பெஷலி ஐ ஃபவுண்ட் அ நீஷ். என்னென்னா இப்போ கூட நீங்கள் கவனிச்சிங்கன்னா நிறைய ஹார்ட்வேர் இன்ஜினியர்ஸ் வரவங்கள்ட்ட வந்து நான் GTA 5 விளையாடணும், GTA 3 விளையாடணும், Diablo 3 விளையாடணும், எனக்கு அதுக்கேற்ற மாரி ஒரு பிசி ரெடி பண்ணி கொடுங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு தெரியாது கன்ஃபிகரேஷன். இதுக்கு 80 ரேடியன் கார்டு போகுமா இல்லை NVIDIA கார்டு போகுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியாது. அந்த இடம் தான் என்னோடய நீஷ். அதே மாதிரி நீங்கள் போய்ட்டு பஜாரில் வேறு எங்கேயாவது வந்து கேம் சிடிஸோ இல்லை டவுன்லோட் பண்ணுறீங்களோ, அங்கே இருக்க சிஸ்டம் ரிக்குவயர்மெண்ட்ஸுக்கு உங்கள் சிஸ்டம் மேட்ச் ஆகுதான் நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ திஸ் இஸ் மை நீஷ், திஸ் இஸ் மை கேப். ஸோ இதுதான் நான் யூஸ் பண்ணேன். ஸோ ஐ பில்ட் so many games. A2D சேனல் நந்தா பார்த்துருக்கீங்களா, ஹீஸ் மை ஃப்ரெண்ட். ஸோ அந்த மாதிரி வந்து ஐ யூஸ் டு பில்ட் லாட் ஆஃப் PCs டியூரிங் தோஸ் டைம். ஆனால் அதில் என்னென்னா இந்த மாதிரி ஏன் நான் பண்ணணும்னு நினச்சேன் அப்படின்னா, ஐ ஃபவுண்ட் ஃபன் மேக்கிங் மணி. பிகாஸ் ஐ டோன்ட் ஹேவ் டு வெயிட் ஃபார் மை டேட் டு கெட் மை ஃபர்ஸ்ட் ஃபோன். எங்கள் அப்பா மொபைல் ஃபோன் வாங்குறதுக்கு முன்னாடி ஐ பாட் மை ஃபர்ஸ்ட் ஃபோன். நான் இன்கமிங்க்கு பே பண்ணேன்.
where my father doesn't have a phone. Our overseas வேறு இருந்தார். It was very unaffordable those time to keep a phone, but I had a phone. ஸோ அந்த மாதிரி நம்ம எல்லாத்துக்கும் ஃபேன்சி ட்ரீம் இருக்கும். அந்த டைம் வந்து ஐ பாட் அ பைக், அது சூப்பர் பைக் மாதிரி ஐ டிசைன்ட் இட். ஐ ஸ்பெண்ட் 1.5 lakhs, that's like 15-20 years ago. ஸோ அப்போ வந்து இட்ஸ் அ வெரி பிக் மணி. ஸோ ஐ வாஸ் ஏபிள் டு கெட் வாட் மை ட்ரீம் அண்ட் எவ்ரி திங் ஐ வாஸ் ஏபிள் டு கெட் இட் வித் மை ஓன் மணி. And that's so much fun, guys. And that the amount of confidence that you get is unbelievable. Thank you, sir. Thank you. Guys, Yeah, the risk is what was the first step was to sit in the first bench. But why taking the risk of sitting in the first bench? see இது செம த்ரில் பாது. நீங்கள் எல்லோரும் பைக் ஓட்டுற எத்தனை பைக்கர்ஸ் இருக்கீங்க? பைக்கர்ஸ் எத்தனை பேர்? see okay, I don't want to encourage you for anything, but the thing is I have a S1000RR, okay wow? It's a super sport bike. Okay, the chances of that bike can kill me is a matter of within a second. Okay, so the same thing, the amount of risk I take, it can kill me in a matter of few days. The whole progress I made in 20 years can be killed in 20 minutes. Okay wow? So and the thrill irukla which gets me to take more risk, which is so much fun. Thank you, sir. Sir, how do you obtain seed funding, sir? How do you talk to your incubators and make them understand your business will be successful? See, this is a very good question. I haven't got any funding yet. All my companies are zero debt. ஸோ நான் இது வரைக்கும் யார்கிட்டையும் கடன் வாங்கி பண்ணல. ஸோ ஐ ஃபண்ட் மை ஓன் ட்ரீம். ஸோ இப்போ லாஸ்ட்டாக நாங்கள் பண்ண ப்ராஜெக்ட் வந்து வர்ச்சுவல் காயின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளாக் செயின் ப்ராஜெக்ட்டு. அண்ட் ஆக்சுவலி உங்கள் எல்லாருக்கும் வந்து தெர் இஸ் ஃப்ரீ கிரிப்டோ ஆன் டாப் ஆஃப் யர் ஹெட். ஸோ இன்றைக்கி வந்து வி ஆர் த வெரி ஃபர்ஸ்ட் வேர்ல்ட்ஸ் கிரிப்டோ கம்பெனி வி இஸ் டூயிங் ஜியோ லொகேஷன் பேஸ்ட் ஏர்ட்ராப். ஸோ இது கைஸ் திஸ் இஸ் ஆக்சுவலி another பாயிண்ட். ஸோ நான் ஆல்ரெடி ஃபண்ட் வாங்கல, பட் த சேம் டைம் வந்து நாங்கள் பில்ட் பண்ண இந்த ஜியோ லொகேஷன் பேஸ்ட் ஒரு ப்ராஜெக்ட் வந்து நான் சிவில் இன்ஜினியரிங் ஜிஐஎஸில் ஒர்க் பண்ணது வந்து ஐடியில் இன்டெகிரேட் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் வந்து உங்களோட லொக்கேஷனுக்கே கிரிப்டோ வரும். ஸோ அதை தான் வந்து இன்றைக்கி நாங்கள் பண்ணியிருக்கோம். யூ டவுன்லோட் தி ஆப் அண்ட் ட்ரை இட் அவுட். யூ ஆல் கெட் ஃப்ரீ கிரிப்டோஸ் டுடே. So I didn't get any funding so far. But the thing is like how you talk to a funder is basically when someone gives you money, உங்கள் சொந்தக்காரங்கள்ட்ட யாராவது பணம் வாங்கினா அவங்க என்ன யோசிப்பாங்க? அவன் பணம் திரும்ப கொடுப்பானா, இவன் எப்படி பணம் சோர்ஸ் கொடுப்பான் அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பாங்க. The same way when you go to someone to seek funding, you have to have the execution capabilities. இந்த சர்க்கார் படத்தில் வர மாதிரி சிஇஓனா ஒரு ப்ரைவேட் ஜெட்டில் வரும்னு அவசியம் இல்லை. மை இமேஜ் இஸ் பேசிக்லி இன் மை எக்ஸிக்யூஷன். நான் எப்படி ஒரு வேலையை தெளிவாக செய்கிறேன் அப்படின்றத நம்பி தான் வந்து எனக்கு ப்ராஜெக்ட்ஸ் கொடுக்குறாங்க, எனக்கு ஃபண்டு கொடுக்குறாங்க. ஸோ யூ நீட் டு ஹேவ் எக்ஸ்பீரியன்ஸ், யூ நீட் டு ஹேவ் எக்ஸிக்யூஷன் ஸ்கில்ஸ். So that's basically it. Sir, you mentioned you're from a civil engineering background. How did you persuade your clients? You started working on IT-related projects. How did you persuade your first clients to trust in you? See, I always do 2-3 jobs. So இப்போவும் கூட நான் civil engineering work வந்து after I done with this one, I'm going to Laos for a high level training on civil. ஸோ என்னோடய ப்ரொஃபைல் எப்போவுமே நான் ஆக்டிவாக வச்சுப்பேன். பிகாஸ் ஐ டோன்ட் ட்ரஸ்ட் த வேர்ல்டு. ஒரு நாள் சிவில் வந்து போயிடுச்சு அப்படின்னா ஐ ஸ்டில் ஹேவ் டு கோ டு ஐடி போயிடுச்சுன்னா சிவில் வந்து ஆகணும். ஸோ வெரி ஃபர்ஸ்ட் டைம் ஐ கோ டு அன் கிளைண்ட் டு கெட் அன் ஐடி ப்ராஜெக்ட், தே டோன்ட் ரியலி ஹேவ் மச் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் மீ டு கிவ் இட். ஸோ நான் என்ன பண்ணேன்னா அண்டர் கோட் பண்ணேன். வெளியில் ஒருத்தவங்க வந்து 5 லட்சம் கோட் பண்ணாங்க அப்படின்னா ஐ கோட்டட் ஃபார் 3 lakhs. ஸோ அந்த ப்ராஜெக்ட் எடுத்து ஃபஸ்ட்டு நாங்கள் பண்ணோம். இது வந்து ஆஸ்திரேலியாவிலேருந்து கார் டீலர்ஸ்க்கு. ஸோ அது பண்ணுறப்ப ஐ ஃபேஸ் டு ஸோ மெனி டிஃபிகல்ட்டிஸ், தே டோன்ட் ட்ரஸ்ட் மீ. ஐ ஃபண்ட் மை ஓன் ப்ராஜெக்ட். ஆக்சுவலி இட் வாஸ் அ ஃபெயிலியர். ஆக்சுவலி அந்த பணம் வந்து எனக்கு கொடுக்கல அவங்க நான் பண்ணதுக்கப்புறம். பட் த பாயிண்ட் இஸ் ஐ யூஸ்ட் இட் அஸ் அ போர்ட்ஃபோலியோ. நெக்ஸ்ட் கிளைண்ட் கிட்ட போகிறப்ப இந்த மாரி நான் ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஐ டுக் த செகண்ட் ப்ராஜெக்ட். ஸோ மை வெரி ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் வாஸ் ஆக்சுவலி அ ஃபெயிலியர். இட் வாஸ் லைக் அரௌண்ட் 20 lakhs or something. இட்ஸ் ஆல் மை ஹார்ட் அண்ட் மணி. ஆஸ்திரேலியாவில் வந்து அப்போ அந்த ஸ்டூடெண்ட் வீசாவில் இருக்கிறப்ப யூ நோ வட் ஐ ஹேவ் டு டூ ஸோ மெனி பார்ட் டைம் ஜாப்ஸ். அண்ட் குதிரை ஸ்டேபிளில் ஒர்க் பண்ணியிருக்கேன், ஃபியூல் பம்பில் வேலை செஞ்சுருக்கேன், கார் டீலர்ஷிப்பில் வேலை செஞ்சுருக்கேன், கார் கழுவியிருக்கேன். ஐ டூ ஸோ மெனி ஜாப்ஸ். டாமினோஸில் வந்து ஐ ஒர்க் ஃபார் 1.5 years even though I had a civil engineering job. So yeah. You work for 16 bar 7. So do you think hunger makes you work more or is it discipline? I don't feel anything which is pushing me to be, I'm forced to do it. I want to do it because I have this chance. எனக்கு வந்து I see things which is beyond these walls. எனக்கு வந்து I see things beyond 50 years and 60 years and 100 years and 200 years. And I can't sleep with that dream. ஸோ நான் வந்து ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தேன் நைட்டு 2 o'clock எந்திரிச்சு. ஏன்னா எனக்கு ஒரு கனவு வந்துச்சு. ஐ cannot sleep further. அந்த கனவு வந்து என்னை எழுப்பிச்சு, which is the dream which I'm here for. அந்த வர்ச்சுவல் காயின்றது 7 yearsக்கு முன்னாடி அப்போல்லாம் வந்து பிளாக் செயின் வந்து ரொம்ப ப்ரிமிட்டிவ் ஸ்டேஜாக இருந்துச்சுங்க. ஸோ we don't even see block chain, அதாவது பிட் காயின்ஸ் எத்தேரியமில் இருக்கலாம் அந்த காயின்ஸ்லாம் வந்து we don't even see it integrating with games. So which I saw it 7 years ago. So அப்போ வந்து this dream basically keeps me going. So it's like a so much fun. More or hunger, right?
I don't know, but it's fun. So it's like some எனர்ஜெட்டிக்காக இருக்கும் அதை யோசிக்கிறப்ப. பட் அட் த சேம் டைம் நம்ம வெறுமனையாக திங்கராக இருந்தால் பிரோஜனமே கிடையாது. நிறைய பேர் வந்து சும்மா யோசிச்சுட்டே இருப்பாங்க. பி அ டூவர், தென் யூ நோ த பவர் ஆஃப் ஹவு மச் உங்களோட திங்கிங்கோட பவர் என்னன்னு உங்களுக்கு தெரியும். பாய்ஸ் எல்லாம் நிறைய வருது. ஆக்சுவலி கேர்ள் ஆண்டர்ப்ரனர்ஸ் ரொம்ப கம்மி. ஸோ யூ ஹாவ் டு ஆஸ்க் சம் கொஷின்ஸ். நான் வந்து க்ளோதிங் பிராண்ட் ஸ்டார்ட் பண்ணுறேன். எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறதுன்னு தெரியல. டிசைன்ஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். மற்றவங்க பேசுறது வந்து பயமாகவும் இருக்குது. விட்டுலாமா இல்லை கண்டினியூ பண்ணலாமான்னு தெரியல எனக்கு. சிங்கிள் தானே நீ, இழக்கிறதுக்கு என்ன இருக்குது? இல்லை சி, நான் வந்து மேரிட், ஐ ஹாவ் அ கிட், ஓகேவா. நான் ஒன்று சொல்லட்டுமா, இங்கே வந்து ப்ரொஃபஸர்ஸ் எல்லாம் வந்து தே ஆர் ஒர்க்கிங், ஓகேவா. அவங்களுக்கு வந்து இன்றைக்கோ ஒரு நாள் இப்போ ஜிஎஃப்சி ஏதோ ஒரு பிரச்சனை வேலை அப்படின்னா போயிடுச்சு அப்படின்னா நடந்து வீட்டுக்குள்ளார போகிறப்ப அந்த ஃபேமிலிக்கு இன்னும் சொல்லலை. உங்கள் குழந்தைங்க உங்ககிட்ட வந்து ஆசையாக பேசும், உங்கள் ஒய்ஃப் வந்து ஆசையாக வந்து என்ன பண்ணியிருக்கீங்க அப்படின்னு இப்போ ஜாலியாக பேசுவாங்க. ஆனால் நம்மளுக்கு தான் தெரியும் வேலை போயிடுச்சு, அந்த மாதம் வந்து வாடகை கொடுக்க முடியாது, ஏதோ ஒரு பிரச்சனை பெருசாக இருக்குன்னு தெரியும். அந்த பெயின் எப்படி இருக்கும், அது வந்து ஒரு ஆண்டர்ப்ரனர் வந்து எவ்ரிடே ஃபீல் பண்ணுவான், ஓகேவா. உனக்கு அந்த பெயின் கிடையாது. ஸோ யூ டோன்ட் ஹேவ் டு ஸ்டாப் யுவர் செல்ஃப். வீட்டில் வந்து இவ்வளோ காஸ்ட்டுக்கு பண்ணுறேன். நான் ஒன்று சொல்லட்டுமா, எங்கள் வீட்டில் நான் சொல்லவே மாட்டேன். இப்போ கூட இந்த ராஜலட்சுமி வரது வந்து எனக்கு ஃபோன் வந்துச்சு, அந்தமாரி தான் தெரியும். பிகாஸ் I don't share my progress with people who don't think in the same way as I am. So even though they're my parents, so அவங்க வந்து let them know after a day once they've done it successfully. So don't need to say it. See, நீ வந்து எடுக்கிற ப்ராக்ரஸ் வந்து it is your secret. ஈவன் உன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொன்னாலும் நிறைய பேர் வந்து they'll laugh at you. ஏன்னா அதுதான் என்னையும் பண்ணாங்க, ஓகேவா. டுடே I'm making in crores. ஸோ எனக்கு வந்து காலைல எழுந்திரிச்சு உங்கள் எல்லாத்துக்கும் எவ்வளோ பேருக்கு கேம் விளையாடணும்னு ஆசை இருக்கும், அதெல்லாம் இருக்கும். ஸோ எனக்கு வந்து காலைல எழுந்திரிச்சு நான் ஜாலியாக ஜிம்முக்கு போயிட்டு வந்துட்டு 10 மணிக்கு உட்காந்து கேம் விளையாடுவேன். இஃப் ஐ வாண்ட் டு, ஐ கேன் டூ எனி திங் ஐ வாண்ட். மை டைம் ஐ ஓன் இட், ஓகேவா. ஸோ அந்த ரிஸ்க் நான் வந்து ஒன்று மாரி இருக்கிறப்ப தான் எடுத்தேன். ஸோ அதனால் ரிஸ்க் எடு. என்ன இப்போ கொஞ்சோண்டு பணம் போட போகிற, அந்த பணம் உனக்குன்னா நீனே போய் பார்ட் டைம் பண்ணு, அதை ஏர்ன் பண்ணு. அந்த பணத்தை நீ போட்டு அதில் கற்றுப்ப. நீங்கள் காலேஜுக்கு வர உங்கள் ப்ரொஃபஸர்ஸ்லாம் அவங்க 30 years எக்ஸ்பீரியன்ஸ் உனக்கு சொல்லி தராங்க. அந்த எக்ஸ்பீரியன்ஸை நீ கற்றுக்கிற டைரெக்டாகவே, which is similar to your college degree. தனியாக பண்ணல, ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 7 members ஒரு சேர்ந்து தான் பண்ணுவாங்க. That's good. See, I did my fashion brand called Avenster few years ago. I did everything. See, that's another thing. When you start something, it is an opportunity to learn everything. From digital marketing லேருந்து உன்னோட கான்செப்ட் டிசைன்லேருந்து டிஷர்ட் மேனுஃபேக்சரிங், GSM குவான்டிட்டிஸ் எவ்வளோ, அங்கே த்ரெட்டிங் எவ்வளோ பண்ணுறாங்க. I went to திருப்பூர். அந்த வேலை எல்லாமே உட்காந்து கற்றுக்கிட்டேன். பேக்கேஜிங்லேருந்து எல்லாம் கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த பிஸ்னஸ் இன்னொருத்தவங்கள்ட்ட விற்றுட்டேன். ஸோ that's something you can learn. Make sure you connect the dots. ஸோ நான் சிவில் இன்ஜினியரிங் படித்தது இன்னும் விடலை. I'm still making money with civil. ஸோ அந்த மாதிரி See girls, you don't have to be shy. மற்றவங்க சிரிக்கிறாங்கன்னு கவலைப்படாதீங்க, கிண்டல் பண்ணுறாங்கன்ட்டு. பிகாஸ் இன்னும் ஒரு 5-6 years down the லைனில் வந்து you may not really be in touch with these people. இவங்க இன்றைக்கி சிரிக்கிறது வந்து it doesn't matter any way to you, ஓகேவா. But something that you ask might help you out to do something different in your life. Yes. See, I inspire confidence. So என்னோட technical knowledge, ஏன்னா நான் வந்து ஒரு டேபிளுக்கு ஒன்று எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னா I have to take any business I start, I have to take some investment. என்கிட்ட வந்து பணம் கிடையாது. What I take experience, I take execution skills, I take technical skills, I take my confidence. ஸோ இதெல்லாம் தான் நான் எடுத்துகிட்டு போவேன். ஸோ ஒரு இன்வெஸ்டருக்கு பொறுத்த வரைக்கும் he has money, he doesn't have rest of those things. So which I take it to the table. See, not all entrepreneurs can talk. ஸோ எல்லாராலையும் வந்து ஆர்டிகுலேட் பண்ண முடியாது. நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய ஆண்டர்ப்ரனர் ஸ்பீச்லாம் வந்து இட் மே நாட் பி இம்ப்ரெசிவ். எலான் மஸ்க் நல்லா பேசுவார், சில பேர் நல்லா பேச மாட்டாங்க. ஜெஃப் பெசோஸ் பார்த்தீங்கன்னா he may not talk very impressive, but still he is a leader, he is a visionary. ஸோ அதனால் that doesn't, if it is not part of your skill set, doesn't matter. You have so many things that you can still conquer. Cheers. Actually, ஒரு விஷயம் I found it really good. நிறைய நேரம் வந்து when I used to give speeches very before, people கிண்டல் பண்ணுவாங்க, சிரிப்பாங்கலாம் பண்ணுவாங்க. But you guys are very serious. That makes it think like you are thinking, which is good, because you guys are very serious about your future. Good guys. So how does it feel to be different from others? The mentality.
it's very difficult because people always consider you as a failure, always consider you as a joke. So people can make any image out of you except to be a successful person. So ஏன்னா நீங்கள் வந்து இப்போ நீங்கள் ஒரு வேலைக்கு போகிறீங்க அப்படின்னா to prove that you are successful to your parents, you just make money. Simple. They'll accept you as a successful person. உன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நீ ஒரு நல்ல பொசிஷனில் இருக்குன்னு சொல்லு, he'll accept you. ஒரு நல்ல கார் வாங்கு, your wife will accept you. But being an entrepreneur, I have a Jaguar. You know how much is it? It's 1.5 crores. Still, my parents think I'm a failure. They say like, I should have studied better, I should have got a gold medal in my college and see. So அதனால you don't care. First generation entrepreneurs நீங்க என்ன சார்? So be brutal guys, be selfish. Selfishனா அதுக்காக மற்றவங்க ஹெல்ப் பண்ணாமல் இருக்கணும்னு அவசியம் இல்லை. Be focused on your progress. When your friends say மச்சான் நம்ம வாடா ஜெயிலர் படத்துக்கு போகலாம் அப்படின்றப்ப ஓகே சார் தேங்க்யூ ஜெயிலர் படத்துக்கு போகலாம் அப்படின்றப்ப உங்கள் மைண்ட் என்ன யோசிக்குதுன்னு பாருங்கள். டோன்ட் செல் யுவர் டைம் வெரி சீப்லி. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் டைம் ஆண்டர்ப்ரனர்ஸுக்கு வந்து யூ ஹேவ் லாட் ஆஃப் ஸ்ட்ரகிள் டு ஃபேஸ் த்ரூ கைஸ். நான் சொல்கிறேன், நீங்கள் ஆரம்பிக்கிற வரைக்கும் உங்களுக்கு வந்து யூ டோன்ட் நோ இட். But moment you started it, you will see a different parent, you see a different friend, you see a different relatives. So அதனால் you have to learn to be very blunt. அவங்க உங்கள் டைமை வந்து இன்றைக்கி உடனே படத்துக்கு போகலான்னு உங்கள் ஃப்ரெண்டு வந்து உங்களை டேரெக்டாக உங்கள் வீட்டுக்கு வராங்க அப்படின்னா you are selling your time cheap. ஸோ அந்த மாதிரி வந்து you have to be selfish. How to convince our parents, sir? You can't convince. That's why I say like நான் அவங்கள பொறுத்த வரைக்கும் ரொம்ப வருஷம் வந்து நான் ஒரு வேலை செய்கிறேன், ஒரு சிவில் இன்ஜினியராக இருக்கிறேன், அப்படி தான் அவங்க நினச்சிட்டு இருந்தாங்க. பட் parallelly I was running a company, I was working till 2 AM. Almost like ஒரு 2014-15 வரைக்குமே I was working till 2 AM. So no one knows. People think that I was just studying something அந்த மாதிரி தான். But I was doing projects. I don't have to announce people. So let them assume whatever they want to assume, as long as they don't trouble me saying that நீ நல்லா படி அதை பண்ணி இதை பண்ணி ட்ரபிள் பண்ணாத வரைக்கும், as long as they give my time, I'll use it to progress. So guys, எத்தனை பேருக்கு வந்து அப்ராட் போய் செட்டில் ஆகணும், நல்ல லைஃப்பில் பண்ணணும் அப்படின்ட்டு இன்ட்ரெஸ்ட் இருக்குது? ஓகே, குட் குட். ஓகே குட். See, I tell you something guys, உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு ஐடியா இருந்துச்சு அப்படின்னா do some homework while you are here. ஏன்னா நிறைய பேர் வந்து அந்த மாதிரி அப்ராட் வந்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது உங்கள் ரிலேட்டிவ்ஸ் யாராவது வந்து ஓவர்சீஸில் வந்து ஸ்டூடெண்ட்டாக இருந்தாங்க அப்படின்னா they always find some hard jobs. அவங்களுக்கு வந்து ஒரு ப்ரொஃபஷனல் ஜாப் கிடைக்காது. நான் போன உடனே அங்கே எனக்கு வந்து ப்ரொஃபஷனல் சிவில் இன்ஜினியரிங் ஜாப் கிடச்சிச்சு, வெரி ஹை பே. இத்தனைக்கு அதுக்கு முன்னாடி நான் சிவில் இன்ஜினியர் வேலை செய்யலை, வெறும் பேச்சுலர்ஸ் மட்டும் தான் பண்ணியிருந்தேன். பட் எனக்கு எப்படி வேலை கிடச்சிது அப்படின்னா அதுக்கு முன்னாடி சின்ன சின்ன கேட் ஒர்க்கு, ஃப்ரீலான்சிங் ஒர்க்லாம் பண்ணியிருந்தேன். நான் ஆஸ்திரேலியா போனேன், வெரி ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் வீக்லேயே என்னோட ரெஸ்யூமை பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு எனக்கு வந்து நான் போய் போன சேர்ந்தோடனே ரூம்மேட் சொல்லிட்டான், டேய் உன்னோட அந்த ஸ்கூல் படிக்கிறப்ப அந்த மேஜிக் லாஜிக்லாம் இங்கே ஒர்க் அவுட் ஆகாது, நீ போய் ஏதாவது ஒரு வேலையை எடுத்துக்கோ, நீ உனக்கு இனிமேல் லைஃப் வந்து ஹெல் தான் இன்னும் ஒரு 3 இயர்ஸ்க்கு அப்படின்ட்டான். பட் ஐ டோன்ட் அக்ரி டு ஹிம். என்னோட ரெஸ்யூமே பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு ஐ வாக்ட் இன் டு கம்பெனிஸ். அவங்கள்ட்ட நான் சொன்னது வந்து 2 வீக்ஸ் நான் உங்களுக்கு ஃப்ரீயாக வேலை செய்கிறேன், என் வேலை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சேலரி கொடுங்க. நான் போன 3வது கம்பெனி 4வது கம்பெனியும் வந்து அந்த சிஇஓ நான் பேசுறதை கேட்டுட்டு வந்து கூப்பிட்டு கேட்டார், யார் நீ என்ன பண்ணுற அப்படின்னு கேட்டதுக்கு நான் சொன்னேன் இந்த மாதிரி, எனக்கு வந்து ஐ டோன்ட் வாண்ட் டு செட்டில் ஃபார் ஆர்டினரி, ஐ எம் அ டேலண்டட் கை, எனக்கு நீங்கள் கொடுத்தீங்கன்னா அந்த வேலையை என்னால் செய்ய முடியும், எனக்கு 2 வீக்ஸ் நான் உங்களுக்கு ஃப்ரீயாக வேலை செய்கிறேன் அப்படின்னு சொன்னேன். அவர் வந்து 4 டேஸில் எனக்கு பே பண்ண ஆரம்பிச்சிட்டார். பட் ஆனால் அந்த வேலைக்கு வந்து ஐ டென்ட் ஸ்லீப் ஃபார் 4 days. அதுக்கு முன்னாடி 3 days 4 days வந்து ஐ வாஸ் ப்ரிப்பேரிங் ஃபார் இட். ஏன்னா அந்த ஃபஸ்ட்டு ஃபியூ டேஸ் வந்து இட்ஸ் கோன் மேக் இட் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அந்தமாதிரி நீங்கள் அப்ராட் போகணுன்னு நினைக்கிறீங்க அப்படின்னா do your homework very well guys. If you go as a very ordinary guy, you have a very hard future. அதுக்கப்புறம் you may get a bright future. பட் அதுக்கு முன்னாடியே வந்து இங்கே ஒரு ஃப்ரீலான்சிங் பண்ணி உங்கள் ஸ்கில்லை பில்ட் பண்ணிவிட்டு ஒரு என்னென்ன ஸ்கில்லை நாங்கள் வச்சுருந்தோம் அங்கே நான் நல்லா ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிவிட்டு போங்க. யா So we have partners plus clothing brands like you said about. So there are like thousands of clothing brands on the internet. So how do you think you can attract the customers and stand out from others? See, you have to find a niche. அதுக்காக எல்லாத்துலேயும் வந்து நான் யூனிக்காக இருந்தால் தான் சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறது வந்து இட்ஸ் நாட் அ ரைட் திங். ஏன்னா அது என்ன ஆகும்னா இட் புட்ஸ் a lot of unnecessary pressure to you. எந்த ஒரு கம்பெனியுமே யூனிக்காக இருக்கும்னு நினைக்கிறதில்ல. நைக்கி வந்து யூனிட்டாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, தே ஆர் கம்பீட்டிங் அகேன்ஸ்ட் அடிடாஸ் ஒரு ப்ராடக்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல் ஆகிடுச்சுன்னா நைக்கி காப்பி பண்ணுவாங்க. அதேமாதிரி நைக்கி பண்ணுற ஒரு ப்ராடக்ட் சக்ஸஸ்ஃபுல் ஆச்சுன்னா பியூமா காப்பி பண்ணுவாங்க. ஸோ தே நாட் ட்ரைங் டு பி யூனிக், தே வாண்டட் டு பீட் த மார்க்கெட், தே வாண்டட் டு கேப்சர் த மார்க்கெட். ஸோ உங்களோட கோல் வந்து நாட் ட்ரை டு பி லைக் நான் இவங்க கூட எப்படி கம்பீட் பண்ணுவேன்றதை விட எனக்கு மார்க்கெட் என்கிட்ட வரத்துக்கு நான் என்ன பண்ணணும்,
ஸோ அப்போ வந்து யூ ஃபோக்கஸ் ஆன் பிளேசஸ் வேர் தி அதர் பிளேயர்ஸ் ஹேவ் நாட் கான் இன். லெட்ஸ் சே நான் கிட்ஸ் ப்ராடக்ட்ஸில் வந்து நைக்கி மாரி ஒரு நல்ல பிராண்டடாக கொடுக்குறேன், இல்லை வந்து இப்போ கிட்ஸ்லாம் வந்து மைண்ட் கிராஃப்ட் விளாட்றாங்க, ரோப்ளாக்ஸ் விளாட்றாங்க. ஸோ அந்தமாரி ப்ராடக்ட்ஸ்லாம் போட்டு அந்த ஒரு காப்பிரைட் வாங்கி லைசன்ஸோடு நான் கொடுக்குறேன். இல்லை மார்வல், டிசி அந்தமாரி யூ டேக் எனி திங் விச் பீப்புள் ஹேவ் நாட் பீன் தேர். ஸோ how many of you guys planning to settle for a very very ordinary life? I think you should all, யாரெல்லாம் இது வரைக்கும் கை தூக்கலையே அவங்க எல்லாம் கை தூக்கணும், பிகாஸ் யூ ஆர் ஆட்டோமேட்டிக்லி கோயிங் இன் டு தட் பாத்வே. ஓகேவா? ஏன்னா யூ டோன்ட் திங்க் லைக் ஓகே அது இன்னும் நம்ம டிஸ்டன்ட் ஃபியூச்சரில் தானே இருக்குது, நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டோன்ட் பி கேர்லெஸ் கைஸ். ஏன்னா என் கூட இருந்த ஃப்ரெண்ட்ஸ் வந்து இப்போ என்கிட்ட கேட்குறாங்க, டே மச்சான் என்னோட பிஸ்னஸில் ஏதாவது இன்வெஸ்ட் பண்ணுறியா, எனக்கு ஏதாவது பண்ணுறியா, எனக்கு பிஸ்னஸ் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்ட்டு. See, I can't do anything with them. They are not going to be withholding in my level, because இன்றைக்கி வந்து நான் ஒரு மாதத்துக்கு லட்சக்கணக்கில் சேலரி கொடுக்கணும். ஸோ ஒரு ஆவரேஜாக ஒரு நான் என்னோடய ஏஜ் வந்து 40. ஸோ என்னோடய 40 இயர்ஸ் இருக்கிற என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஒரு ரெகுலர் வேலைக்கு போயிட்டு ஃபேமிலி இருக்குது எல்லாம் இருக்குது, அவங்களால வந்து திடீர்னு ஒரு மாதம் 10 லட்ச ரூபா எடுத்து கொடு அப்படின்னா முடியாது. they don't even know how to take that risk. அவங்களுக்கான பணம் சம்பாதிக்கணும்னு ஆசை மட்டும் இருக்குது. ஏன் அந்த ஆசை வருது? ஏன்னா அவங்க வந்து இத்தனை நாள் ஓடினது எதுக்கு? எலக்ட்ரிசிட்டி பில் கட்டணும், இஎம்ஐ கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு இத்தனை நாள் ஓடிட்டாங்க. இப்போ வந்து திடீர்னு வந்து வேறு மாதிரி யோசிக்கணும். ஏன்னா உன்னோட ஐடியா இப்போ ஒர்க் ஆகுதுடா, அப்போ நான் கிண்டில் பண்ணேன், பட் இப்போ ஒர்க் ஆகுது, ஐ வாண்டட் டு மேக் மோர் மணி, எப்படி பண்ணுறது அப்படின்னா நோ மேஜிக், யூ ஜஸ்ட் ஹாவ் டு ஹசில் மேன். ஸோ கைஸ், எனி கொஷின்ஸ்? இந்த சைட்லேருந்து இன்னும் வரல, இந்த சைடில் தான் நிறைய வருது. அது லுக்ஸ் லைக் லாட் ஆஃப் லீடர்ஸ் யூ. Sir, I have attended many more meetings about EDC, entrepreneurship. Everyone shared their skills on executing, but they didn't share anything about their failures. How to face their failures, sir? See, failures is always close to you. ஓகேவா? சக்ஸஸ் வந்து இட்ஸ் டசன்ட் டீச் எனி திங். ஸோ இன்றைக்கி நான் வந்து லெட்ஸ் சே இஃப் பீப்புள் ஆர் லாஃபிங் அட் வாட் ஐ எம் டூயிங், ஸோ இஃப் தே திங்க் ஐ எம் அ clown, இட்ஸ் அ ஃபெயிலியர். பட் வாட் ஐ லேர்ன் ஃப்ரம் தட் இஸ் பேசிக்லி நெக்ஸ்ட் ட்ரிப் பண்ணுறப்ப நான் ஸ்பீச்சில் வந்து ஐ ஹாவ் டு டூ இட் பெட்டர். ஸோ அதனால் ஃபெயிலியர்ஸ் இஸ் சம்திங் வி ஷுடன்ட் பி worried about. If it is here, if it is close to you, you will learn it, because as an entrepreneur, every day you win, you lose in the same day. So sometimes the win is bigger, sometimes the loss is bigger. Doesn't matter. எனக்கு ஃபஸ்ட்டெல்லாம் ஹார்ட் பர்ன்ஸ் இருக்கும், ஃபஸ்ட்டெல்லாம் வந்து ஸ்ட்ரெஸ் இருக்கும், ப்ரெஷர் இருக்கும். ஏன்னா பேக்கப் இல்லை, இந்த மாதம் கிளைண்ட் பே பண்ணலன்னா how I'm going to pay all the salaries. ஸோ அந்த ஸ்ட்ரெஸ் எல்லாமே இருக்கும். பட் ஓவர் அ பீரியட் ஆஃப் டைமில் ஐ நோ it. ஸோ I've been there, I've done that, so I can do it better now. ஏன்னா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. So I can handle failures better. Yep. So your agency. Hey, and again, யாரும் சார் கூப்பிடாதீங்க. You can call me Anna, bro, whatever. சரியா? So Can you tell about your first client? first client வந்து it wasn't very pleasant, and they were just exploiting us, and I let them exploit, because we were a very small company, and நாங்கள் எங்கள்கிட்ட வந்து ஒரு 4-5 டெவலப்பர் வச்சு பண்ணிருந்தோம். ஸோ they just keep doing scope creeps. Scope creepsனால் இருக்கான்னு தெரியுமா? ஸோ அதாவது இந்த ஒர்க்கை தான் நான் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிளைண்ட் கிட்ட அக்ரி பண்ணிட்டு இதுக்கு இவ்வளோ பேமெண்ட் கொடுங்க அப்படின்னு சொல்கிறது. பட் கிளைண்ட் வந்து என்ன பண்ணுவாங்க, எவ்ரிடே இங்கே கொஞ்சம் பண்ணு, இங்கே கொஞ்சம் பண்ணு, இங்கே கொஞ்சம் பண்ணுன்னு சொல்லிட்டு நம்மளை ப்ராஜெக்ட்டை முடிக்கவே விட மாட்டாங்க, நம்மளை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுவாங்க. ஸோ ஐ வாஸ் வெரி நைவ், லைக் வெரி வெரி யங். ஐ டென்ட் நோ, எனக்கு அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு தெரில. ஸோ இட் வாஸ் அ ஹாரிபிள் எக்ஸ்பீரியன்ஸ். பட் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைனா எனக்கு அடுத்த வர ப்ராஜெக்ட்ஸில் ஸ்கோப் கிரிப்ஸ் எப்படி தடுக்கிறதுன்னு தெரிஞ்சிருக்காது. ஸோ ஒன் வே இட் இஸ் குட். சார், நீங்கள் காலேஜில் இருக்கும்போது ஸ்கில்ஸை டெவலப் பண்ணிங்க சொன்னீங்க சார். இந்த ஸ்கில்ஸை டெவலப் பண்ணால் இதில் போய் நான் டெவலப் பர்டிகுலராக இதில் இன்ட்ரெஸ்ட் பண்ணால் இந்த ஸ்கில் இது பண்ணால் எப்படி சார் கண்டுபிடிச்சேன்? சரி, அது கண்டுபிடிக்கிறதுலாம் இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் ஐ வாஸ் ஸ்டேட் பிளேயர் இன் செஸ் ஸ்கூல் படிக்கிறப்ப. ஸோ ஒன் திங் விச் ஐ எம் வெரி குட் அட் இட் இஸ் பேசிக்லி ஐ கேன் டூ த பெர்முட்டேஷன் காம்பினேஷன். ஓகேவா? ஸோ அதனால் இந்த மாதிரி நான் எது பண்ணாலும் சரி, ஐ நோ ஹவு டு கனெக்ட் த டாட்ஸ். இப்போ நான் காலேஜ் படிக்கிறப்ப நான் பண்ண இன்னொரு விஷயம் என்னென்னா, நான் பைக்கை மாடிஃபை பண்ணேன். ஸோ இப்போல்லாம் வந்து யூ கைஸ் கெட் லாட் ஆஃப் கூல் பைக்ஸ். ஓகேவா? இப்போல்லாம் ஃபேரிங் போட்டு நிறைய பைக்ஸ் வருது. பட் அந்த டைம் வந்து ஃபேட் பைக்ஸை நீங்கள் பார்க்க முடியாது, எல்லாமே அன்ஃபேட் பைக்ஸ் தான் இருக்கும். எனக்கு வந்து சூப்பர் பைக்ஸ் வந்து மாரி வேணும், டுகாட்டி பேனிகாலி மாரி வேணும் அப்படின்ட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்ட். ஸோ நானே பெயிண்ட் வந்து ஃபெராரி இருக்குல்ல, F1 ஃபெராரி, மைக்கேல் ஷூமேக்கர் ஓட்டின கார். ஸோ அந்த ஃபெராரியோட பெயிண்ட் வந்து ஐ பாட் இட் ஃப்ரம் டியூபான் ஃப்ரம் ஜெர்மனி. ஸோ அந்த மாதிரி வந்து ஒவ்வொரு விஷயமும் நான் தேடி தேடி டிஃப்ரெண்ட்டாக தான் பண்ணுவேன். ஸோ ஐ லேர்ன் ஸோ மெனி திங்ஸ். ஸோ அந்த லேர்ன் பண்ணதை வந்து ஐ யூஸ் இட் சம்வேர். ஸோ ஐ டோன்ட் ஃபர்கெட் இட். ஸோ அந்த மாதிரி ஐ யூஸ் டு கனெக்ட் த டாட்ஸ். தட்ஸ் ஹவ் ஐ மேக் மணி. உங்கள் கம்பெனியில் பீப்புள் எப்படி சார் மேனேஜ் பண்ணுறீங்க? ஆக்சுவலி என் கம்பெனியில்
இப்போ லெட்ஸ் சே இஃப் யூர் an எம்ப்ளாயி அப்படின்னா நீ உன் கேர்ள் ஃப்ரெண்டை போய் பார்க்கறதுக்கு கூட யூ கேன் அப்ளை ஃபார் லீவ். ஸோ நீ வந்து +2 ஃபெயில்னாலும் யூ கேன் அப்ளை ஃபார் மை கம்பெனி. ஆல் ஐ கேர் அபவுட் இஸ் பேசிக்லி த ஸ்கில் செட். ஸோ ஐ லெட் யூ கோ ஃப்ரீ, யூ ஹெல்ப் மீ, ஐ ஹெல்ப் யூ. இட்ஸ் பேசிக்லி சிம்பயோட்டிக் ரிலேஷன்ஷிப். வெனம் இருக்குல்ல அந்த மாதிரி. ஸோ ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு என்ன ப்ரீ நாலேஜ் இருக்கணும்? ஃப்ரீ நாலேஜ்னு இல்லை. ஒரு பிஸ்னஸ் ரன் பண்ணுறப்ப நீ வந்து ஒரு பிஸ்னஸ் கல்லால் போய் உட்கார, ஒரு ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கிற கல்லால் போய் உட்கார, யூ பீங் லைக் இந்த யூ ஸ்டார்டிங் த ஓனர். ஓகே, ஸோ தெர் இஸ் லாட் ஆஃப் திங்ஸ் தட் யூ ஹேவ் டு டூ இன் த பிஸ்னஸ். Either you can be a chef, you can be a server, you can go and clean the floor, you can do a lot of things. But in the எந்த ஒரு ஸ்கில் செட்டுமே இல்லை அப்படின்னா what you will do? You can't do any work in your own business. ஸோ அதனால் பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி find what are the different business units in there. ஸோ அந்த ஒவ்வொரு பிஸ்னஸ் யூனிட்ஸையும் you go and work. You go and earn those skill sets. இன்னைக்கு வந்து I went and did a little small diploma in accounting, which is did it in like 2009. Why I did it? Because I know for sure that in future I will run multiple businesses. I need to quickly run through the balance sheets. Balance sheets எப்படி வந்து பார்க்கறதுன்னு எனக்கு தெரியணும். Being a civil engineer, we never have that access. நம்மளுக்கு அந்த நாலேஜ் கிடையாது. ஸோ பட் அந்த நாலேஜ் வந்து ஐ நீட் இட். அப்போ தான் கிளைண்ட்டுக்கு அனுப்புகிற இன்வாய்ஸஸ்லாம் கரெக்டாக இருக்கா, அந்த ஃபிகர்ஸ்லாம் கரெக்டாக இருக்கா, மந்த்லி டேலி ஆகுதா, அதெல்லாம் வந்து குயிக் ஐ கேன் see it. அந்த நாலேஜே இல்லைனா ஐ ஹாவ் டு ட்ரஸ்ட் சம் ஒன். இஃப் தே மேக் அ மிஸ்டேக், மை கம்பெனி மேக்ஸ் அ மிஸ்டேக், ஐ wouldn't even know it. ஸோ அதனால் whatever the skill set your company needs, you go and acquire it. But you have to be expert in few, not all. Your forte is only few. ஸோ பேக் பெஞ்சஸ்லாம் பயமாக சிரிச்சிட்டு இருக்கிறாங்க அந்த லீவ் பாலிசி சொன்னோன்னே. ஸோ குட் மார்னிங் சார். Yep. So I have a query regarding the brand name. So brand name start பண்ண ஒரு new brand start பண்ற ஒரு டைட்டில் எடுக்கிறோம் அப்படின்னா ஸோ அது எப்படி ரெஜிஸ்டர் பண்ணணும், ரெஜிஸ்டர் அண்ட் ஃபாலோயிங் ஸ்டெப்ஸ் என்னன்றதை கொஞ்சம் சஜஸ்ட் பண்ணுவாங்க. So I'm not a auditor or anyone to advise you, but generally நாங்கள் வந்து almost like ஒரு 9 trademarks வச்சுருக்கேன். I'm pretty decent with intellectual property side of things. So முக்காவாசி வந்து for a trademark, it's not necessary because unless and until you're too big, no one really cares. Even if you start a company with Microsoft, Tandal Roadல நீங்கள் ஆரம்பிச்சிங்க அப்படின்னா no one really cares until you make $1 billion, $1 million. Only then Microsoft will come after you. So that comes at a later part, but what you have to do is like make sure that it is unique, get a proper designer, don't download from Google the graphics, and then you go for a trademark registration which goes for India, over country separate இருக்கும். EMEA section வந்து they have a separate registration, mandatory registration சொல்லுவாங்க. அதுமே US, Canada different, Australia different. You have to register in different places. But again, if your market is only in India, you don't even need to worry about those guys because your jurisdiction is just here. So it's just basically a very simple process. And trademark registration you can do it and it takes years. நீங்க முன்னாடியே பண்ணணும். How do you manage your time? Freelancer இருக்கீங்க, அதுமா எல்லாமே எப்படி டைம் மேனேஜ் பண்ண முடியும்? See, இதெல்லாத்துக்கு மேல the game which I play, I'm actually 300 player in the world. So time is basically ஒரு வேலையை இன்னைக்கு நான் செய்கிறேன் அப்படின்னா நாளைக்கு அந்த வேலையை வந்து நான் half the time I have to do it. அதுக்கு அடுத்தது வந்து I'll teach someone to do it. So அந்த மாதிரி வந்து I'll push some of my stuff, but there are some things which I do it on my own because that is signature of my company. So இன்னைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய successful businesses வந்து they do certain things very good which the other company cannot compete. அதுக்கு காரணம் வந்து அந்த founder வந்து would have defined that culture for that company how to do that particular thing. So அந்த மாதிரி வந்து சில விஷயம் வந்து I'll do it, rest of the things வந்து I'll let people do it and I'll monitor them. Yeah. What were the major difficulties you faced when you were trying to achieve your goals? Difficulties வந்து you will not have access to money, okay, which is always your very first thing. So now you have to have extreme measures to manage your money management skills, which is like to give you an idea, எல்லாருக்கும் Nike, Adidas brandலாம் பிடிக்கும்ல. So I have so many expensive brands. My watch is expensive, but in the shirt நீங்கள் பார்த்தீங்கன்னா like 2003ல வாங்கினது. See, it looks nice, right? It looks like a brand new shirt, right? That's how I keep things. So I don't really waste money, throw money like that. So even though I buy expensive stuff, some other things, I keep things very carefully. So that's one of the difficulties which I always face. Because other thavara, the rest of the things you can still handle it. Legal issues varudha, you go and face it. In Australia, ஒரு client வந்து they're going to sue me for $2 million ன்னு சொன்னாங்க. I laughed at them and say like, here, trust me, I'm too hard for you to do it. ஸோ அவங்கள்ட்ட வந்து மற்றவங்க மாதிரி நான் பயப்படல. ஐ செட் கோ அண்ட் டூ இட், ஐ வில் கம் அண்ட் see you in court அப்படின்னு சொல்லிட்டு ஐ ஃபேஸ்ட் இட். அதை நான் யூடியூப்பில் ஒரு வீடியோவும் போட்டிருந்தேன் அந்த ப்ராசஸை. ஸோ
அந்த மாதிரி ரெஸ்ட் ஆஃப் த திங்ஸ் வந்து இட்ஸ் மச் ஈஸியர் இஃப் யூ ஆர் பிரேவ் இனஃப். என்ன போயிட போகுது, ஒரே ஒரு உயிர் தானே, ஒரு தடவை தானே போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஐ எம் பிரேவ் இனஃப். அதனால மற்ற விஷயம்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். மணி வந்து யூ கான் என்ன பண்ணாலும் சரி, யூ கான் ஏர்ன் இட் இன் அ வெரி குயிக் ஸ்பேன். ஸோ தட் சம்திங் இட் டேக்ஸ் எஃபர்ட்ல. ஸோ குட் மார்னிங் சார். ஸோ நீங்கள் சொன்னீங்க லைக் வந்து ட்ரேடிங் ஸ்டாக்ஸ்லாம் ரொம்ப ப்ரிஃபர் பண்ணாதீங்கன்னு சொன்னீங்க. அதுக்கான ரீசன் என்ன சார்? ஆக்சுவலி லாட் ஆஃப் பீப்புள் மே நாட் அக்ரி வித் மீ. ஸோ என்னோட போர்ட்ஃபோலியோவில் ஆல்மோஸ்ட் 10-15% வந்து ஸ்டாக்ஸில் இருக்குது, விச் இஸ் க்ளோஸ் டு 1 crore. 1 crore கேட்டுக்கு அதை நான் வச்சுருக்கேன். ஐ யூஸ் டு டூ லாட் ஆஃப் டே ட்ரேடிங். நான் சும்மா எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் சொல்லலை, பட் நான் பண்ணுற எல்லா விஷயத்துலையுமே வந்து ரொம்ப ஈஸியஸ்டான விஷயம் வந்து ட்ரேடிங். ஸோ நான் வந்து என்னோடய ஃப்ரெண்ட்ஸில் வந்து லேசியஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து இஃப் தே டிசைட் டு மேக் மணி அப்படின்னா த ஃபர்ஸ்ட் திங் தே டூ இஸ் ட்ரேடிங். ஸோ த லேசி மேன்ஸ் டு ட்ரீம் ஆஃப் பிகமிங் ரிச் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ட்ரேடிங். நீங்கள் ஒன்றும் இல்லை, நீங்கள் இருக்கிற வீடு இருக்கிற ஸ்ட்ரீட் இருக்குல்ல, அந்த ஸ்ட்ரீட்டில் ஒரு சின்ன சூப்பர் மார்க்கெட் இருக்கும். அது ஒரு 10 பேருக்கு அவர் வேலை கொடுத்துட்ருப்பார். ஒருத்தருக்கு நீங்கள் 20,000 சேலரி வச்சாலுமே மாதம் 2 லட்சம் அவர் சேலரி மட்டும் கொடுக்குறாரு. ஓகேவா? அது ரொம்ப சின்ன சூப்பர் மார்க்கெட். ஆனால் அதே தெருவில் 2 லட்சம் மாதம் கன்சிஸ்டண்ட்டாக ஏர்ன் பண்ணுற ஒரு ட்ரேடர் கண்டுபிடிங்க. இதை நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நிறைய பேர் வந்து தே ஸ்பெண்ட் so much time, effort, they don't want to work too hard, but eventually they don't even become rich. So Warren Buffett வந்து he is saying that he is rich. Of course it is rich, but he can never become Elon Musk. Elon Musk can become Warren Buffett in a day. So I can hire few people and I can let them manage my portfolio. I have ETF, so I don't really need to. When you have money, the money will take care of it to how to multiply it. ஓகேவா? மணி இல்லாதப்ப நீங்கள் ஒரு 10 ரூபாய் வச்சுக்கிட்டு நான் 20 ரூபாய் ஆக்கணும்னா யூ ஹேவ் டு புட் லாட் ஆஃப் எஃபர்ட். நீங்கள் அதனால தான் பார்த்தீங்கன்னா செலிபிரிட்டிஸ் நீங்கள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா they don't even have education, அவங்களுக்கு பெரிய ஸ்மார்ட்டாக இருக்க மாட்டாங்க, but they know how to multiply money. So when you make lot of money, you will know how to manage it and how to invest and how to multiply it. When you don't have, it's no point. Thank you, sir. Morning. So actually, now start the work on this. If these people are like fight for that mindset, because I feel skill set level mindset is more important. So how to find it? So it's actually a very good question. ஏன்னா நிறைய கம்பெனிஸில் வந்து அட்ரிஷன் ரேட் வந்து ஒரு 20 to 30-40% இருக்கும். ஈவன் விப்ரோ, சிடிஎஸ் எல்லாமே. ஏன்னா அவங்களோட இன்டியூஸ் பண்ணுற மாடல் வந்து மணி. உனக்கு நான் இவ்வளோ சேலரி தரேன் வா எனக்கு அப்படின்ட்டு. அது என்ன ஆகுனா அடுத்த நாள் இன்னொருத்தர் நிறைய சேலரி கொடுத்தா அங்கே போயிடுவாங்க. வேறஸ் என்கிட்ட இருக்கிற பசங்கள்லாம் பார்த்தீங்கன்னா they are staying with me for last 7 years. பட் அவங்ககிட்ட நான் ப்ராமிஸ் பண்ணது என்னன்னா greater future. So I still pay you as per the market standards. That is okay. But you have to take a little bit of risk along with me. So அந்த மைண்ட் செட் இருக்கிறவங்க எப்போ கண்டுபிடிப்பேன் அப்படின்னா you meet lot of people over a period of time. Whenever you find right people, make regular communication. The startup eventsலாம் இருக்குல்ல, so you go for those startup events where you find lots and lots of CEOs, entrepreneurs, startup owners, and you can make contacts with them. They are ready to take a risk. So yeah. Sir, one more. People here like I'm doing a startup and I have interest in this now. I'm from triple final year. So if anyone want to be an entrepreneur, can come and talk. Like we can talk in our class. So I'm willing to learn. Good stuff. See guys, நான் இன்னொன்று சொல்கிறேன். உங்கள் எல்லாருக்கும் வந்து இப்போ பேசுகிறதுக்கு பயம், இந்தமாரி ஒரு விஷயத்த சொல்கிறதுக்கு பயம். இதுக்கு வந்து முக்கால்வாசி காரணம் வந்து இப்போ நான் ஏதாவது சொல்லுவனோ இல்லை ப்ரொஃபஸர் ஏதாவது சொல்லுவாங்களோ அப்படின்றது கிடையாது. அவங்க கூட அவங்க ஏஜ்லேயே இருக்கிற அவங்க ஃப்ரெண்ட்ஸ் இவனுங்க அதுக்கப்புறம் ரூமில் கிளாஸ்குள்ளார போனதுக்கப்புறம் டே உனக்குலாம் இதுக்கிட்ட இது அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணுவாங்க. ட்ரஸ்ட் மீ கைஸ், நீங்கள் பண்ணுற கிண்டல் வந்து நாளைக்கு உங்களுக்கு ரொம்ப பெரிய பாதிப்பாக இருக்கும். ஏன்னா இந்தமாதிரி யாராவது சொல்கிறப்ப ஜஸ்ட் அவங்கள்ட்ட வந்து சப்போர்ட் பண்ணி பாருங்கள். இஃப் ஹி பிகம்ஸ் வெரி நைஸ் ஆண்டர்ப்ரனர், ஃபியூச்சர் ஒரு பெரிய மில்லியனர் ஆனோம்னா த ஃபர்ஸ்ட் பர்சன் கம்ஸ் டு ஹிஸ் மைண்ட். யாரை கூப்பிட்டு என் பிஸ்னஸை ரன் பண்ண சொல்லலாம், ட்ரஸ்ட்வர்த்தி பர்சன் அப்படின்னா அந்த காலேஜில் படிக்கிறப்ப எனக்கு சப்போர்ட் பண்ணி ஒருத்தன் பேசினால அவனை கூப்பிடுவோம் அப்படின்ட்டு. ஸோ த வெரி ஈஸியஸ்ட் வே டு பிகம் லைக் அ ரியலி பிக் மில்லியனர் இஸ் பேசிக்லி. ஏன்னா நீங்கள் கவனிச்சு பாருங்கள், மார்க் ஜுக்கம்பர்க் வந்து நான் இதேமாரி பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறேன்னு சொன்னார். சொல்லிவிட்டு காலேஜ் ஃபுல்லாக போய் சொன்னார். 17 பேர் வரேன்னு சொன்னாங்க. கடைசியாக 2 பேர் தான் வந்தாங்க. அந்த 2 பேர் வந்து பில்லியனர்ஸ் டுடே. ஸோ மேக்கிங் ஃபன் உங்களுக்கு ஒரு டெம்பரரி ஃபன் கிடைக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸை கலாய்க்கிறதுனால. பட் ட்ரஸ்ட் மீ, யூ ஆர் லூசிங் $1 million probably in future. Sir, how did you manage your mental health during those days? You are working from 1 a.m. to 2 a.m. So how did you manage your mental health? Luckily I was a chess player, so we generally go through pretty immense pressure. இப்போ பார்க்குறீங்களா செஸ் டோர்னமெண்ட், ஃபிடே டோர்னமெண்ட் பார்க்குறீங்களா? இங்கே செஸ் பிளேயர்ஸ் யாராக இருக்கீங்களா? Anyone play chess in a professional level? Okay, so if you know,
இப்போ நீங்கள் பார்க்குறீங்க ஃபிடே மேட்ச் செக் பண்ணுங்கள். இப்போ இந்த கால்சனுக்கும் நம்மளோட ஆளுக்கும் நடந்துட்டுருக்கல மேட்ச் நடந்துட்டுருக்கல. ஸோ தட்ஸ் பேசிக்லி ஒன் ஆஃப் மை அட்வான்டேஜஸ். ஸோ ஐ கேன் ஹேண்டில் லாட் ஆஃப் mental stress without getting stressed out. I can handle those things. But it's like I don't really care. சொல்லப்போனால் ஸோ என்னோடய உழைப்பை நான் போட்டுட்டேன், என்னோடய எஃபர்ட்டை போட்டுட்டேன். ஐ எம் பீங் ஹானஸ்ட். So nothing to worry. The result will happen. Either it's positive or negative. I can't change the outcome. Sir, another question, sir. So how did you improve your communication skills towards the people? Something like நீங்கள் எப்படி வந்து ஒருத்தர்கிட்ட பேசும்போது எப்படி நீங்கள் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸை வந்து இம்ப்ரூவ் பண்ணீங்க? Being a good listener. So when I'm a good listener, I get lot more than what I give. ஸோ நீங்கள் இப்போ ஒரு பாட்டு கேட்குறீங்க அப்படின்னா when you start listening very deeply into the words and stuff, you understand a little bit of it, the feelings of the creator. ஸோ அந்த மாரி விஷயம்லாம் வந்து when you get into it, it's much easier to communicate much further. Because see, நிறைய பேர் வந்து கம்யூனிகேட் பண்ணுவாங்க, இந்த ஹால் வந்து சவுண்டாக வந்திருக்கும் இதே நேரத்தில். ஒரு ரீசன் வந்து they may not have the same emotional connect with the audience. ஸோ அதுக்கு வந்து you have to be a listener. So thank you, sir. Cheers. Good morning, sir. You have you are having many companies and all, you have many clients and all. So if one of your client makes a mistake, how do you handle that situation? See, only time I don't get stressed at all. I don't get anger. ஸோ என் பசங்கள்ட்டையும் சரி என் வீட்லேயும் சரி எதுக்குமே நான் கோவமே பட மாட்டேன். ஏன்னா கோவப்படுறதுனால ஐ ஹாவ் அச்சீவ்ட் எனி திங். ஸோ ஈவன் கூட இப்போ எல்லோரும் கிண்டல் பண்ணுறாங்க, என்ன திட்டுறாங்க, என்ன பண்ணாலும் சரி, நான் இந்த அண்ணாமலை படத்தில் சவால் விடுறது கோவப்படுறது அதெல்லாம் எதுவுமே இருக்காது. ஸோ அதனால் கிளைண்ட்ஸ் வந்து இஃப் தே ஆர் பிஸ்ஸிங் மீ ஆஃப் அந்த மாரி பண்ணுறாங்க அப்படின்னா ஐ ஜஸ்ட் மூவ் ஆன். ஸோ அந்த ஐ ஜஸ்ட் டேக் த ஃபீட்பேக் அண்ட் ஐ ஜஸ்ட் மூவ் ஆன். ஸோ அதை ரியாக்ட் பண்ணுறது வந்து இட்ஸ் ஐ எம் ட்ரிகரிங் மை எமோஷன்ஸ் விச் ஐ நெவர் டு இட். And also, sir, due to that you will have loss also. So how do you handle the loss and how do you make? See, when I started the business, my income was 5,000 rupees per month. Okay, now I'm giving salaries around 15 to 20 lakhs per month. So அப்போ வந்து I started from there. I know how to start again from there. So now I never feared about losing things. I can always go back as long as I'm fit. So that's my only ingredient. So as long as I'm fit, I can work, I can go back and rock. So I was checking out your profile and you are having something called virtual hub. What's that about? Like I couldn't figure that out. ஓகே, நீங்கள் வந்து நிறைய பேர் வந்து இந்த ரோட்லலாம் போகிறப்ப நிறைய சாஃப்ட்வேர் கம்பெனிஸ்லாம் பார்த்துருப்பீங்க. லெட்ஸ் சே ஜோஹோ பார்த்துருப்பீங்க. ஸோ யூ சி a very big building, HCL பில்டிங், விப்ரோ பில்டிங்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ அவங்க எல்லோரும் என்ன பண்ணுறாங்க, they building a big building and housing 1,000 people in there to do some projects, right? And the 1,000 people per person, how much the company is spending for the rental, for admin, water, electricity, internet, how much they're spending? 10 to 15 to 20,000 rupees per person per month. Okay, so now that is an expense which is not going to give anything back to your company. So இப்போ நான் என்ன பண்ணுறேன், I have people. So அந்த people எடுத்துக்கொண்டு போய் I'm creating a company called Virtual Hub. I'm hosting 30% of my company staff in there. என்னோட strength 30% தான். மிச்சம் 70% வந்து I'm giving it as a private office to other companies. So when I make money from there, it nullifies my expenses. So last 4 years வந்து since I started this company, எனக்கு ரெண்டல்ன்ற ஒரு விஷயமே கிடையாது. On top of it, I'm earning profits. ஸோ அதனால் இனிமேல் என் கம்பெனியில் வந்து ஒர்க் பண்ணுறப்ப அந்த 10,000 வந்து இட்ஸ் நாட் அ ஸ்மால் மணி. நீங்கள் ஒரு 10 பேர் வச்சாலே இட்ஸ் 1 lakh per month. அந்த 1 lakh per month வந்து யூ நாட் கிவிங் டு யுவர் எம்ப்ளாயிஸ். அட்லீஸ்ட் உங்கள் எம்ப்ளாயிஸ் கொடுத்தாலே தே வில் பி ஹாப்பி. பட் இப்போ வந்து ஐ எம் நாட் ஹேவிங் தோஸ் எக்ஸ்பென்சஸ். ஆன் டாப் ஆஃப் இட், இட்ஸ் அ பிஸ்னஸ் விச் ஐ எம் பில்டிங் அண்ட் தென் இட் கிவ்ஸ் மீ டாப் ப்ராஃபிட் அஸ் வெல். ஸோ சார் நீங்கள் நிறைய பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க சார். காலேஜ் முடிச்சதுக்கு அப்புறமா நீங்கள் ஜாபுக்கு போயிட்டு பிஸ்னஸை பார்த்தீங்களா? நீங்கள் சொன்னீங்க நைட்லாம் நாங்கள் நிறைய ஒர்க் பண்ணுவோம் அப்படின்னு. ஸோ டே ஃபுல்லாக ஒர்க் பண்ணிவிட்டு திருப்பி நைட்டாக ஒர்க் பண்ணுவோம். நீங்கள் ரெண்டுமே வந்து கரெக்டாக எப்படி மேனேஜ் பண்ணிங்க சார்? ஏன்னா பிஸ்னஸும் நம்ம பண்ணணும், கூடவே வந்து நம்மளுக்கு சேலரியும் வரணும் மந்த்லி. சப்போஸ் நம்ம பிஸ்னஸ் நோக்கி போயிட்டோம்னா இதில் மேபி நமக்கு எதுவுமே வராமல் கூட சான்ஸ் இருக்குது, லாஸ் ஆகும் சான்ஸ் இருக்குது, பேக் ஃபயர் ஆகும். ஸோ இது எப்படி நீங்கள் கரெக்டாக மேனேஜ் பண்ணுவீங்க? இது நான் வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொன்னேன். ஆஃப்டர் 5 o'clock அப்புறம் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி ஆரம்பிக்கலாம், ஐடி பண்ணலாம், அது பண்ணலாம், இது பண்ணலான்ட்டு. யாருமே வரல. கடைசி நான் தான் ஆரம்பித்தேன். பட் நான் ஆரம்பிக்கிறப்ப எனக்கு 5 மணிக்கு அப்படியே செம்ம த்ரில்லிங்காக இருக்கும். ஐ டோன்ட் ஃபீல் டயர்ட். யூ கேன் see it. எங்கள் வீட்டிலே கேட்பாங்க, என்னடா கேம் விளாட்ற மாதிரி இன்ட்ரெஸ்ட்டாக உட்காந்து பண்ணுறக்க? சீமா, நான் வந்து கோட் எழுதுறேன். நான் இது வரைக்கும் ஐ எம் ஆக்சுவலி டிட் ஹார்ட்வேர் தான் அதுக்கு முன்னாடி வரைக்கும். கம்ப்யூட்டர் அசம்பிள் தான் பண்ணிட்டு இருக்கேன். சாஃப்ட்வேர் சைடு எதுவுமே பண்ணல.
நான் கோட் எழுதுறேன், அந்த கோட் எழுதுறதுக்கு யாரும் எனக்கு காசு பே பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐ வாஸ் ஸோ எக்ஸைட்டட். அப்படி ஆரம்பித்ததான் என்னோடய .NET ப்ராஜெக்ட்ஸ்லாம். அதுக்கப்புறம் ஆண்ட்ராய்ட் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணேன். இதில் என்ன ஒரு கூலான விஷயம்னா, இப்போ கூட என் கம்பெனிக்கு இப்போ பிளாக் செயின் வந்துச்சு. இஃப் யூ see my profile, ஒரு 5 years முன்னாடி வந்து I went and did a course for blockchain and that is funded by a company where I went and did a conference. ஸோ இன்னொன்று கூட கவனிச்சிங்கன்னா, I earn per day around 50,000 rupees, just go and do these kind of speeches. உங்கள் காலேஜில் இல்லை, ஜென்ரலாக நம்ம ஊரில் இட்ஸ் ஃப்ரீ, பட் ஜென்ரலாக when I go and do overseas, I gain that. அதில் நிறைய விஷயம் வந்து it will be technical and it will be out of my area forte. புதுசாக இருக்கும். ஏன்னா அவங்கள்ட்ட நான் பண்ணுறேன்னு சொல்லிவிடுவேன், 2 weeksல போய் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த 2 weeksக்குள்ள அதை படித்து அந்த கோர்ஸை போய் சக்ஸஸ்ஃபுல்லாக டெலிவர் பண்ணுவேன். இப்போ என்னாச்சுன்னா, எனக்கு ஒரு புதுசாக ஒரு ஸ்கில் செட் கிடச்சிச்சு. ப்ளஸ் வந்து மொமெண்ட் someone pays for your skill set, you are a professional. அது வரைக்கும் you are an amateur. இப்போ நீ உனக்கு ஒரு ஸ்கில் செட் இருக்கு, you are a carpenter. நீ வேலை செய்கிறதுக்கு யாருமே பே பண்ணலன்னா உனக்கு ஸ்கில்ஸை நீ எவ்வளோ சூப்பராக பண்ணாலும் சரி, no one agrees it and even you can't agree to you are the best. Moment someone pays 1 rupee, you become a professional. So are you an extremist? How do you see things? Like, looks like you're too extreme. Is it okay to be extremist? I don't know, this is my one lifetime. எனக்கு வந்து 40 years ஆச்சு. Maybe I don't know how long I'm going to be there. ஸோ அதனால் எவ்ரி டே நீங்கள் ஒன்றும் இல்லை, அந்த டைட்டன் சப்புன்னு சொல்லிட்டு தண்ணிக்குள்ளே போய் ஒரு சப்பில் இறந்தாங்களே பில்லியனர், அந்த பில்லியனர் கிட்டக்க வந்து நான் அடுத்த நாள் எந்திரிக்கிறேன்ல, அந்த டைமை உனக்கு நான் கொடுக்குறேன் அப்படின்னா அவர்கிட்ட இருக்கிற அத்தனை பில்லியனையும் உங்கள்கிட்ட கொடுத்துருவார். He can't do that. ஸோ அதனால் எவ்ரி டே இஸ் worth billions and I can't afford to lose it. It's so exciting. And நிறைய பேர் சொல்கிறாங்க லைஃப்பில் அந்த கஷ்டம் இருக்குது இந்த கஷ்டம் இருக்குன்ட்டு. See, as long as you are healthy, as long as you are fit, there is a roof above your head and you are having food, you can achieve so many things, guys. Follow-up. Is it necessary to be an extremist? Is that how things work? I know it's not like how things works. It's just the way I choose it. Because entrepreneurship, it's like your own vadi dhaan. So you can't really follow someone else and become an entrepreneur. See, that's the difference between a businessman and an entrepreneur. Businessman na neenga oru car dealership ஆரம்பிச்சா you become a businessman because it's an existing proven business model. Entrepreneur na you're taking something new. You're trying something new. So that means like your pathway is basically you laying out before you go. நீங்கள் சொன்னீங்க நீங்கள் ஒரு க்ளோத்திங் பிராண்ட் ஆரம்பிச்சீங்க, அதோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்ல முடியும்? நிறைய இருந்துச்சு. ஸோ அதான் என்னோட ஃபர்ஸ்ட் கம்பெனி வந்து ஐ வாஸ் ஹேண்ட்லிங் ப்ளூ காலர் ஒர்க்கர்ஸ். ஏன்னா நம்ம ஐடி ஒர்க்கர்ஸ் ஹேண்டில் பண்ணுறது ஓரளவுக்கு ஈஸி, ஏன்னா காலேஜ் படிச்சுட்டு வந்திருப்பாங்க. உங்களுக்கு பார்ட் ஆஃப் த சிலபஸ் வந்து they'll teach you how to sit in one place for 9 hours and do things which is very complex. ஸோ அதனால் வந்து அந்த டாஸ்க் உங்கள்கிட்ட கொடுத்தா நீங்கள் அழகாக பண்ணிடுவீங்க. வேறஸ் ஒரு ப்ளூ காலர் ஒர்க்கர்ஸ் வந்து நிறைய பேர் ஸ்கூல் ட்ராப் அவுட்ஸாக இருப்பாங்க. ஸோ அவங்கள வந்து அந்தமாதிரி உட்கார வச்சு ஒரு வேலை வாங்குறதுன்றது வெரி சேலஞ்சிங், விச் ஐ டென்ட் நோ. ஸோ அதனால் அதை ஆரம்பிக்கிறப்ப ஐ ஹாவ் டு மோட்டிவேட் தம். அண்ட் அகெயின் ஒன் ஆஃப் த அதர் திங்ஸ் இஸ் லைக் பீங் அ ஃபவுண்டர், இட்ஸ் ஹார்ட். நிறைய கம்பெனிஸ் வந்து உனக்கு சேலரி தர வேலை செய், உன்னை நான் வந்து இத்தனை மணிக்கு வேலை செய்கிறேன் அப்படி திட்டுவாங்க, அந்த மாதிரிலாம் செஞ்சு வேலை செய்ய வைப்பாங்க. விச் ஐ நெவர் see it like a productive way. I inspire people, but at the same time வந்து it was very challenging. ஸோ அதனால் there is a lot to learn if you are starting a clothing brand அப்படின்னா. Why did you say that? Why did you sell it? Because I have actually, that's my test brand. என்னோட இன்னொரு பிராண்ட் வந்து ஐ வாண்டட் டு டூ லைக் வெரி பிக் ஒன், லைக் நைக்கி மேட் பண்ணணும். ஸோ அதுக்கு முன்னாடியான டெஸ்ட் பிராண்ட் அது. ஸோ ஐ யூஸ்ட் இட் அஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி, ஐ பில்ட் இட், ஐ லேர்ன்ட் இட் அண்ட் கேவ் இட் பேக். அது என் ஃப்ரெண்டுகிட்ட தான் கொடுத்தேன். இப்போ கூட எனக்கு ஃப்ரீ டிஷர்ட்ஸ்லாம் அனுப்புவோம். சரி கைஸ், ஒரு விஷயம் கவனிச்சிங்களா? ஃபஸ்ட்டு யாரும் நிறைய பேர் கொஷின் கேட்கல, ஆனால் இப்போ எத்தனை பேர் கொஷின் கேட்குறாங்க பார்த்தீங்களா? த சேஞ்ச் இன் மைண்ட் செட். ஸோ யூ ஆர் இவால்விங். ஹாய், வந்து இப்போ வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கீங்க, ஆனால் வந்து நீங்கள் வந்து யோசிச்சிருப்பீங்களா, இது நான் மிஸ்டேக் பண்ணியிருக்கேன், மிஸ்டேக் பண்ணாமல் இருந்தால் இந்த இடத்துக்கு நான் முன்னாடியே வந்திருப்பேன் அப்படின்னு என்ன யோசிச்சிருக்கேன்? நிறையா இருக்குது. உங்கள் வயசில் பண்ண மிஸ்டேக்ஸ் தான். ஸோ லவ்லாம் பண்ணோம், ஸோ அந்தமாரிலாம் டைம் வேஸ்ட் பண்ணோம். அண்ட் பட் பசங்க இப்போல்லாம் வந்து ரொம்ப உஷாராக இருக்கிறீங்க. அண்ட் யூஆர் வெரி ஸ்மார்ட் தீஸ் டேஸ், போத் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். அதுக்காக அது தப்புன்னு நான் சொல்லலை, இட்ஸ் பார்ட் ஆஃப் லைஃப். எவ்ரி ஸ்பீசிஸ் ஹேவ் டு கோ த்ரூ இட். பட் என்னென்னா அவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக நான் சின்ன வயசில் 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிறப்ப அக்வாரியம்லாம் வச்சு மீன்லாம் விற்று அந்த மாதிரி பிஸ்னஸ்லாம் பண்ணியிருக்கேன். ஸோ அப்படி பண்ணுற நான் வந்து எப்படி இந்தமாரி சில்லியாக சில மிஸ்டேக்ஸ்லாம் பண்ணணும்னு யோசிச்சிருக்கேன். பட் இட்ஸ் லெஸ், வி டோன்ட் ஹேவ் அ டைம் மிஷினில் அதை போய் ஃபிக்ஸ் பண்ண முடியாது. ஸோ ஐ என்ஜாய் மை மிஸ்டேக்ஸ் as well sometimes. So another question.
நீங்கள் வந்து ஒரு ஒரு மார்க்கெட்டில் வந்து ஒரு டிமாண்ட் வந்து எப்படி கொண்டு வரீங்க? நீட்ஸ் சொன்னீங்கல்ல, நீங்கள் வந்து அந்த கேம் ஹார்ட்வேர்ஸ் வந்து இது பண்ணீங்கன்னு சொல்கிறீங்களே, அது வந்து எப்படி நீங்கள் வந்து அந்த மார்க்கெட்டில் அந்த இடத்துல டிமாண்ட் இருக்குது அப்படின்னு பண்ணி இப்போ ஆஸ்திரேலியாவில் வந்து எனக்கு வந்து ஒரு சமயத்தில் வந்து எனக்கு வேலை போயிடுச்சு. ஸோ அப்போ வந்து நான் டிப்பிக்கலாக வந்து மற்றவங்க மாதிரி உடஞ்சி உட்காந்துருக்கலாம். என்னோடய யூடியூப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வீடியோ தான் இருக்கும். ஸோ அன்றைக்கி நான் வந்து என்னை வந்து ஒரு அன்னெசரி ஒரு இன்டர்னல் பாலிட்டிக்ஸ்க்காக என்னை வந்து வெளியில் அனுப்பிச்சாங்க. ஸோ ஐ வாஸ் டூயிங் வெரி வெல் இன் தட் கம்பெனி ஃபார் 6 years. ஸோ சேலரி ரைஸ் கூட கேட்டதில்லை, அது ஒரு ஸ்டோரி இருக்குது. ஸோ நான் ஆஃபீஸ்க்கு பின் பேக்கில் உட்காந்து ஐ வாஸ் ஸோ டிப்ரெஸ் பிகாஸ் என்னடா அது இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி இவ்வளோ எஃபர்ட் பண்ணி நம்மளை அப்படி வந்து அநியாயமாக பண்ணிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நான் அப்படி மேலே பார்க்குறப்ப அந்த சிட்னியோட லேண்ட்ஸ்கேப் அப்படியே இருந்துச்சு. அவ்வளோ பில்டிங்ஸ், ஒரு பில்டிங்கும் வந்து 20 மாடி 40 மாடி, ஒவ்வொன்றிலையும் வந்து அட்லீஸ்ட் 4 ஆஃபீஸஸ் இருக்கும். 4 ஆஃபீஸஸில் அட்லீஸ்ட் ஒரு 30-40 பேர் இருப்பாங்க. அங்கே நம்ம கண்ணு முன்னாடி வந்து லட்சக்கணக்கான பீப்புள் அது அண்ட் லட்சக்கணக்கான பிஸ்னஸஸ் இருக்குது. ஸோ அது எல்லாத்துலேயும் எவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஐ கேன் கோ அண்ட் கேப்சர் தோஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ அப்படின்னு சொல்லிட்டு சம்திங். ரீசெண்டாக உங்கள் ஜாகுவார் காரை சோல்வ் பண்ணணும்னு சொல்லியிருந்தீங்க. நீங்கள் ரொம்ப ஆசைப்பட்டு வாங்கின காரை சொன்னீங்க, எதுக்காக சொல்லுவீங்க? என்னோடய ப்ராஜெக்ட் ஃபண்ட் பண்ணுறதுக்கு தான். வர்ச்சுவல் காயின் வந்து 1.5 crores அது. ஸோ அது வந்து 5 years டெவலப் பண்ணிகிட்ருக்கிறோம். ஸோ அது வந்து ஃபுல்லாக முடிச்சு அது நிறைய லீகல் ஒர்க்ஸ் இருக்குது. ஸோ BVA ரெஜிஸ்ட்ரேஷன் இந்த மாதிரி நிறைய லீகல் ஒர்க்ஸ்லாம் இருக்குது. ஸோ பிளாக் செயின் கம்பெனி வந்து நிறைய ரெகுலேஷன்ஸ் இருக்குது. ஸோ அது எல்லாத்துக்கும் லாயர்ஸ்க்கு எல்லாத்துக்கும் பே பண்ணணும், நிறைய விஷயம் இருக்குது. ஸோ ஃபார் தேட் வந்து ஐ ஹேவ் டு சாக்ரிஃபைஸ். தட்ஸ் திங். லைக் நம்மளோட கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து வெளியில் வரதுக்கு நம்ம என்றைக்கு முடிவு பண்ணுறோமோ அன்றைக்கி வந்து யூ கேன் see lot of good things happening. ஸோ நிறைய பேர் வந்து நான் இவ்வளோ சொகுசாக வாழ்ந்துட்டேன், இந்த காரில் போயிட்டேன், அதிலே தான் இனிமேல் இருப்பேன், அந்த கெத்தை மெயின்டைன் பண்ணுவேன் அப்படிலாம் இருப்பாங்க. பட் யூ ஷுட் பி ரெடி டு கிவ் அப் திங்ஸ் வெரி குவிக்லி. எது ப்ராஜெக்ட்லாம் தெரிஞ்சிருக்கு. ஸோ ரஷ் ரைட்ஸ் வந்து இப்போவே பீட்டா இருக்குது. டிஸ்கவுண்டில் போய் கேட்டிங்கன்னா பீட்டா ரிலீஸ் உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் ரிலீஸ் வந்து ப்ராப்ளம் இந்த வீக் நெக்ஸ்ட் வீக்கும் அரேஞ்ச் பண்ணுறோம், பப்ளிக் ரிலீஸ். Yep. Looking for job in Australia, but you did all your startups in Australia. Why not in India? So it's there in India as well. So நம்ம ஆளுங்களுக்கு தான் நிறைய வேலை கொடுக்குறேன். ஸோ ஐம் லைக் அ பீப்புள் பர்சன். ஸோ எனக்கு வந்து எப்போவுமே இந்தமாரி கூட்டமாக உட்காந்து வேலை செய்யணும் என் பசங்க கூட. என்னோடய ட்ரீமே அதுதான். ஸோ அதனால வந்து ஈவன் தோ தெர் இஸ் ஆஃபீஸஸ் தேர், இங்கே தான் வந்து we have more people. Sir, your first seed in the startup you built in Australia, not in India. இல்லை, இட்ஸ் லைக் அங்கே நான் இருக்கிறேன். ஸோ அங்கே நான் கிளைண்ட் கிட்ட போய் பேசுகிறேன். ஸோ தே வாண்ட் த கம்பெனி டு பி தேர் லோக்கலி. பட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து வேலை யாருக்கு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெஜாரிட்டி வந்து நம்ம மக்களுக்கு தான் வருது. ஸோ அதனால் entrepreneurship or money making பத்தி உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது புக்ஸ் சஜஸ்ட் பண்ணுவீங்களா? See, that's another thing guys. I don't fall for those entertainment. நிறைய பேர் வந்து புக்கு படித்தா ரிச் ஆகணும். இது வரைக்கும் அந்த மாதிரி புக்கெலாம் எதுவுமே படித்ததே கிடையாது. ஓகேவா? ஸோ if you want to make money அப்படின்னா be a doer. ஸோ ஃபைண்ட் அ வே அண்ட் கீப் டூயிங் இட். ஏன்னா தோஸ் புக்ஸ் ஒன்லி மேக் த ஆத்தர்ஸ் ரிச். நீங்கள் கவனிச்சு பாருங்கள், அந்த புக்கை படித்தேன்னு யாரோ சொல்கிறவங்க யாருமே வந்து ஒரு பெரிய CEO இருக்க மாட்டாங்க. CEOஸ்லாம் புக்கு படிக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா? ஐ கேன் டெல் யூ பி ஹானஸ்ட், நான் ஒரு க்ரோ ஆகிறப்ப நம்ம பில் கேட்ஸோ இலான் மஸ்கோ இவங்கெல்லாம் மார்க் ஜுக்கர்பர்கோ உட்காந்து புக்கு படிக்கலாம் டைம் இருக்காது. ஏன்னா 16 மணி நேரம் வேலை செய்கிறோம், எங்கே புக்கு படிப்போம்? இப்போ எல்லாம் சம்பாதிச்சு முடித்து எங்கள் கம்பெனியில் CEOவை யாரையும் அப்பாயிண்ட் பண்ணிவிட்டு எல்லா வேலையும் யாரோ ஒருத்தவங்க செய்வாங்க. அப்போ நான் வெளியில் போய் இந்த ஸ்பீச்லாம் கொடுத்துட்ருப்பேன் பார்த்தீங்களா? இப்போ இல்லை, அப்போ பார்த்தீங்கன்னா நான் உட்காந்து நான் புக்கு படிப்பேன். அப்போ நான் சொல்லுவேன் இந்த புக்கு படிங்க அந்த புக்கு படிங்கன்னு. மேபி ஐ வுடன்ட் டூ இட். பட் ஜென்ரலாக அவங்க சொல்கிற ரீசன் வந்து தேர் செல்லிங் புக்ஸ். சார் உங்களோட கேஷ் ஃப்ளோ இருக்குது, அது பேசிவ்ல இருந்து ஃபர்ஸ்ட் ஆக்டிவாக மாற்றுனீங்க, அந்த பாத் இருக்கிறது அதுக்கு கன்சிஸ்டண்டாக மாற்றுறீங்க. ஸோ தெர் இஸ் நோ கன்சிஸ்டன்சி. தட்ஸ் அ திங். ஸோ நம்ம ஒரு வேலைக்கு போனோம்னா ரெகுலராக மாதம் சேலரி வரும். இது எப்பவுமே அப்ஸ் அண்ட் டவுன்ஸாக இருக்கும். பட் மல்டிபிள் கேஷ் ஃப்ளோ வந்துச்சுன்னா யூ வில் பி ஏபிள் டு மேனேஜ் இட். ஸோ மேனேஜ்னா இட்ஸ் லைக் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ ஒரு 3 years முன்னாடி வந்து இம்போர்ட்ஸ் பிஸ்னஸ் ஆரம்பித்தோம். ஸோ அது வந்து யூரோப்பிலேருந்து ஃபர்னிச்சர்ஸ்லாம் கொண்டு வருது, எக்ஸாட்டிக் ஆஸ்திரேலியா இல்லாத ஃபர்னிச்சர்ஸ்லாம் கொண்டு வருது. ஸோ அப்போ அந்த பணம் எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெக்னாலஜிஸில் ப்ராஜெக்ட்ஸ் ஏதாவது அந்த 3 months முன்னாடி ஏர்ன் பண்ணதில் சேவ் பண்ணி அந்த கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணோம். ஸோ இப்போ இன்றைக்கி நீ பார்த்தோன்னா அந்த கம்பெனியில் வந்து நான் திரும்ப ஃபர்தராக இன்வெஸ்ட் பண்ண தேவை. இன்வெஸ்ட் லைக் அரௌண்ட் 30 lakhs இன்வெஸ்ட் பண்ணேன். இப்போ அந்த கம்பெனி வந்து இட்ஸ் ஒர்த் லைக் அரௌண்ட் 2-3 crores ஒர்த். எவ்ரி மந்த் வந்து இட் இஸ் மேக்கிங் ரெவன்யூ ஆன் இட்ஸ் ஓன். நான் அதில் இன்வெஸ்ட்டே பண்ண தேவையில்லை. ஹப்பு ஃபார் எக்ஸாம்பிள் இட்ஸ் அ வெரி ஸ்மால் கம்பெனி. 30 lakhs இன்வெஸ்ட் பண்ணேன். இட்ஸ் கிவிங் மந்த்லி லைக் அரௌண்ட் 1,50,000. அது சும்மா ஒரு இன்கம் வந்துருக்கு. ஆன் டாப் ஆஃப்
nullifying my expenses. என்னோட எக்ஸ்பென்ஸே இல்லாமல் இட்ஸ் கிவிங் மீ பாசிட்டிவ் ரிட்டர்ன்ஸ். ஸோ அந்த மாதிரி வந்து ஐ ரீஇன்வெஸ்ட் திங்ஸ் ஆன் மை அதர் கம்பெனிஸ். Sir, what made you to be optimistic towards your goals, sir? ஏன்னா இன்னைக்கு optimistic thoughtsன்றது வந்து ரொம்ப volatile-ஆ இருக்கு நம்ம எல்லார்கிட்டயுமே. So, what made you to be constant towards that path? See, I believe in myself so blindly. நீங்களே யோசிச்சு பார்த்தீங்கன்னா உங்கள் லைஃப்பில் எவ்வளோ கஷ்டம் வந்திருக்கும். சில நேரம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு கூப்பிட்டுருப்பீங்க, பேரண்ட்ஸ் கூப்பிட்டு எல்லாம் கொடுத்துருப்பீங்க. ஆனால் கடைசியாக அந்த பிரச்சனையை நின்று சால்வ் பண்ணது நீங்களாக தான் இருப்பீங்க. என்ன தான் யார் ஹிட் பண்ணாலும் கடைசியாக அந்த விடாமுயற்சியோட மோதி ஹிட் பண்ணி அந்த எப்படி அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுன்றது நீங்கள் தான் இருப்பீங்க, ஓடி ஈடி. ஸோ அதனால் எனக்கு தெரியும் நான் எவ்வளோ தூரம் ஓடுவேன்னு எனக்கு தெரியும். ஸோ அதனால் ஐ டோன்ட் வரி. ஸோ த திங் இஸ் லைக் இட்ஸ் ஸோ எக்ஸைட்டிங் கைஸ். அதாவது இப்போ இது கூட எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான். இதை நான் வந்து ஒரு அவுட்லுக் வேறு மாதிரி பார்க்கலாம். என்னடா அந்த காலேஜ் பசங்களாம் நம்மளை எப்படி பேசுவாங்க, எப்படி கிண்டல் பண்ணுவாங்க, அது மாதிரி எது வேணாலும் ஐ கேன் திங்க் அபவுட் இட். பட் ஐ டென்ட் லெட் இட் ரூயின் இட். சரியா? ஸோ நவ் பீப்புள் ஆர் ஆஸ்கிங் கொஷின்ஸ். இதுக்கு முன்னாடி கேட்கல, இதுக்கு முன்னாடி எல்லாம் சைலண்ட்டாக அப்படியே பார்த்துட்டே இருந்தாங்க, இப்போ கேட்குறாங்க. ஸோ இட்ஸ் ஜஸ்ட் மை வே ஆஃப் லுக்கிங் திங்ஸ். Thank you, sir. Sir, how important patenting is to affect entrepreneurs? குட் கொஷின் சார். ஸோ பேட்டன்ட் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு சார் கேட்குறாரு. ஸோ என்னோட 2 கம்பெனிஸ்க்கு வந்து நான் பேட்டன்ட் பண்ணியிருக்கேன். எப்போவுமே ஒரு ஃபிசிக்கல் டிவைஸ் நம்ம வந்து லான்ச் பண்ணுறோம் அப்படின்னா பேட்டன்ட் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா இன்வெஸ்டர்ஸ் வந்து உங்கள்கிட்ட கேட்குற வெரி ஃபர்ஸ்ட் கொஷின் பேட்டன்ட் இருக்கா. ஏன்னா அவங்க பணத்தை போட்டதுக்கப்புறம் அந்த காப்பி யாராவது பண்ணி அடிச்சிட்டாங்க அப்படின்னா இட்ஸ் நோ பாயிண்ட், நோ பிரெயினர். ஸோ அதனால் ஃபிசிக்கலாக நீங்கள் எதாவது இன்வென்ட் பண்ணுறீங்க அப்படின்னா பேட்டன்ட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். அண்ட் அகெயின் அதுவும் கூட யூரோப், யூஎஸ், இந்தியா 3 மேஜர் பாப்புலேஷன் எங்கே மெஜாரிட்டி இருக்குதோ அங்கே பண்ணணும். ஏன்னா அங்கே தான் பிஸ்னஸ் நடக்கும். வேறு கம்பெனிஸ் வந்து கம்பீட் பண்ணுவாங்க. Last 3 questions. First girl, give her a hack clap எல்லாரும். Being an entrepreneur, mostly we found men are being here in this field. So the thing is, I personally just felt it. Before we show up our idea, we are being judged. So how to approach that, sir? See, I don't tell my ideas first. ஸோ என்னோட வர்ச்சுவல் காயின் ப்ராஜெக்ட் வந்து இன்றைக்கி நான் லான்ச் பண்ணுறதுங்க 2-3 பேர் தெரிஞ்சிருக்கு, நம்மளோட கம்யூனிட்டி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். பட் அதுக்கு முன்னாடி வந்து ஐ டோன்ட் ஈவன் டெல் மை பேரண்ட்ஸ். ஸோ ஐ கீப் மை ஸ்டெப்ஸ் வெரி சீக்ரெட்லி. பிகாஸ் நான் யார்கிட்ட வந்து என் ப்ராஜெக்ட் என்னோட ப்ராசஸ் சொல்லணும்னா ஒரு இன்வெஸ்டர் கிட்ட மட்டும்தான். எங்கள் அப்பா அம்மா வந்து ஃபஸ்ட்டு நான் பிஸ்னஸ் ஆரம்பிச்சப்போ எப்போ பார்த்தாலும் எங்கள் அப்பா கேட்டுகிட்டே இருப்பார், உன் பிஸ்னஸில் என்ன நடக்குது சொல்லு, எவ்வளோ பணம் நீ பண்ணுறேன்னு சொல்லு, நீ என்ன லாஸில் இருக்கே ப்ராஃபிட்டில் இருக்கே அப்படின்ட்டு அவங்க பேரண்ட்டாக ஆஸ் ஒரு ஒரி பண்ணுறதுல கேட்பாங்க. நான் சொல்லுவேன், இப்போ அதில் லாஸ் பண்ணுறதுன்னா நான் யூ கோன் இன்வெஸ்ட் 10 lakhs எவ்ரி மந்த் நீங்கள் பண்ண போகிறீங்களா? இல்லை. ஸோ இஃப் யூ நாட் அன் இன்வெஸ்டர் வந்து யூ நாட் பார்ட் ஆஃப் மை பிஸ்னஸ், யூ டோன்ட் ஹேவ் நோ ரைட் டு நோ இட். ஸோ ஐ ஹேவ் டு பி பிளண்ட். பீப்புள் மே பி ஆங்க்ரி, பட் தட் இஸ் த ஃபேக்ட். ஏன்னா அவங்களுக்கு அந்த ஆக்சஸ் நான் கொடுத்தேன்னா தேல் கம் அண்ட் ஜட்ஜ். ஏன்னா இப்போ நீங்கள் வந்து ஒரு பிஸ்னஸ் ரன் பண்ணுறீங்கன்னா ஈவன் 6 மாதம் நீங்கள் இந்த டிஷர்ட் பிஸ்னஸ் அவர் சொன்னார்ல 6 மாதம் ரன் பண்ணாலே யூ ஆர் மோர் எக்ஸ்பீரியன்ஸ்டு தேன் யுவர் 20-year older பேரண்ட்ஸ். ஸோ அதனால் வந்து தே ஹேவ் நோ ரீசன் டு கமெண்ட் அபவுட் இட். அதில் ஒரு 6 மாதம் நீங்கள் பட்ட கஷ்டத்தை அவங்க படல, அதில் நீங்கள் பார்த்த விஷயம் அவங்க பார்க்கல. அப்போ வந்து இது நீ பண்ணு, அதை பண்ணாத அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து நோ ஒன் ஹேஸ் அ ரைட் அதர் தேன் யூ ஆர் எனி ஒன் ஹூ ஹஸ் டன் த பிஸ்னஸ் மோர் தேன் யூ. Cheers. Sir, yeah. Sir, இப்போ ஒரு கம்பெனிக்கு நீங்க you said your first startup you had the problem of exploitation. So I face the same thing. So நான் இப்போ ஒரு work பண்றேன் அப்படின்னா I am forced to work more, like which is not even my field of interest. So how to face that and how to come out of it? See, I did few of those jobs like that. ஸோ அப்போ என்னென்னா எனக்கு வந்து இந்த 8 hours 9 hours ஒர்க் பண்ணு, உனக்கு இவ்வளோ சேலரி தரேன் அப்படின்னு சொல்கிறப்ப நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, எனக்கு எக்ஸ்ட்ரா பேமெண்ட் கொடு, எனக்கு வந்து அப்ரைசல் பண்ணுங்கள், அதை பண்ணுங்கள், அப்போ தான் நான் அந்த கம்பெனியில் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு மோஸ்ட் பீப்புள் திங்க் தட் வே. ஸோ நான் என்ன யோசிச்சேன்னா எனக்கு 5 days பதிலாக 4 days கொடுங்க, நான் அதே சேலரியில் வேலை செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு 4 years நான் ஒரு கம்பெனியில் வேலை செஞ்சேன். அதேமாதிரி இன்னொரு கம்பெனியில் இன்னொரு கம்பெனி ரன் பண்ணுறதுக்கு எம்ப்ளாயி கான்ட்ராக்டில் நீங்கள் நீ போட்டு கொடு, இதை பண்ணவே மாட்டாங்க. நீங்கள் எந்த கம்பெனியில் விப்ரோ டிசிஎஸில் போயிட்டு நான் இன்னொரு கம்பெனி ரன் பண்ண போகிறேன், எனக்கு எம்ப்ளாயி கான்ட்ராக்டில் போடு அப்படின்னா உனக்கு எடுத்துக்கவே மாட்டாங்க. பட் ஆஃப்டர் யூ ஹேவ் கான் எக்ஸ்பீரியன்ஸ், உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, உங்களோட ரெக்குயர்மெண்ட் உங்களை தவிர யாருமே கிடையாது அப்படின்றப்ப தேல் அபைட் பை யோர் ரூல்ஸ். ஸோ அப்போ அந்த ரூல்ஸை நான் என்ஃபோர்ஸ் பண்ணி ஐ காட் தட் ஃப்ரீடம். ஸோ இன்றைக்கி நான் வந்து ஒரு 1 day 2 day வந்து ஒரு கேம் டெவலப்மெண்ட் கம்பெனிக்கு சிடிஓவாக இருக்கிறேன் அப்படின்னா இட் கிவ்ஸ் மீ கூல் பாசிவ் இன்கம் which like I can stop worrying about money. Thanks. Last question from girls. Sir, இப்போ ஐடியாவை எக்ஸ்பிரஸ் பண்ண பயமா இருக்கு, கம்யூனிகேஷன் பண்ண பயமா இருக்கு. See, not every businesses need a communication skill.
இப்போ நீங்கள் பில்கேட்ஸை தவிர பில்கேட்ஸ் எலான் மஸ்க் அவங்களாம் நம்ம அடிக்கடி நம்ம பார்த்துருப்போம் யூடியூப்பில். மற்ற ஆண்டர்பிரினர்ஸ் எத்தனை பில்லியனர்ஸ் இருக்காங்க, அவங்களாம் நம்ம பார்த்ததே கிடையாதுல்ல. ஸோ ஈவன் ஐ ஹேவ் சீன் பீப்புள் ஹூ நாட் வெரி குட் அட் கம்யூனிகேஷன். ஸோ கம்யூனிகேஷன் வந்து இன்றைக்கி எனக்கு தேவை அப்படின்றது வந்து இட்ஸ் பார்ட் ஆஃப் மை சர்வைவல். இதுவும் வந்து எனக்கு தேவை அப்படின்றதுனால ஐ ஹாவ் டு டூ இட். இல்லைனா ஐ வுட் பி ஆக்சுவலி ஐ வாஸ் இன்ட்ரோவர்ட். நான் ஸ்கூல் படிக்கிறப்ப ஐ வாஸ் இன்ட்ரோவர்ட். நான் இங்கே இருந்தேன்னா ஒரு 8th standard 9th standard படிக்கிறப்ப ஐ வுடன்ட் ஹவ் ரைஸ் மை வாய்ஸ். இன்றைக்கி நான் இங்கே பண்ணுறதுக்கு எனக்கு இது தேவை, என்னோட சர்வைவல் மோட், இட்ஸ் மை சர்வைவல். ஸோ யூ வில் கெட் இட். உனக்கு அது தேவைன்னா இஃப் யூர் லீடர்னா யூ வில் கெட் இட். சி என்ன பயம், இங்கே இருக்கிறவங்க யாராவது உங்களை டச் பண்ண முடியுமா? தட்ஸ் ஹவு பவர்ஃபுல் யூ ஆர். சீரியஸாக அவங்க தூரத்தில் நின்று சிரிக்க தான் முடியும். தே காண்ட் ஈவன் டச் யூ. தே காண்ட் டச் யூ. யூ ஆர் தட் மச் ஸ்ட்ராங்கர். ஏன்னா இவ்வளோ தெர் இஸ் அ சிஸ்டம் தட் ப்ரொடெக்ட்ஸ் யூ, நாட் ஜஸ்ட் அ சிஸ்டம், ஈவன் யுவர் செல்ஃப். ஓகேவா? யார் வேணால் டச் பண்ண முடியுமா? முடியாது. ஸோ அவங்க சிரிக்கிறது என்ன பண்ணிட முடியும்? இன்றைக்கி சிரிப்பாங்க, டுமாரோ தே ஆர் நோபடி. ஆஃப்டர் சீரியஸ்லி இப்போ என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து ஐ டோன்ட் ஈவன் ஹேவ் டைம் ஃபார் டாக் டு தெம். அவங்க மீட்டப் கூப்பிட்டுட்டே இருக்கிறாங்க. இட்ஸ் ஜஸ்ட் ஐ டோன்ட் ஹேவ் டைம். தட்ஸ் ஹவ் இட்ஸ் கோன் பி. ஓகே, தேங்க்ஸ் கைஸ், தேங்க்யூ ஸோ மச். சரி, ஓகே, லாஸ்ட். Okay. Okay. Okay, sure. Thank you everyone. Can we please give Douglas